ஏ அமைச்சலக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்க் ஒரு ஒன் ஷாட்டு சைக்கோ ப்ரொஃபஸர். இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறீங்களோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு தூணுக்கு பின்னாடி நின்று நீங்கள் ஐயோ இவனா இவன் இங்கே என்ன பண்ணுறான், இவன் இங்கே வருவான்னு தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி காலேஜ் லீவ் போட்டிருப்பேனே அப்படி சொல்லிட்டு பயந்து பயந்து எட்டி பார்த்துட்டே நிற்கிறீங்க. அப்போது உங்கள் பின்னாடி வந்து என்ன மச்சான் இங்கே நிற்கிற அப்படின்னு உங்கள் பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டு தட்டுறா. வேற யார், நம்ம மியா தான். நீங்களும் மியாவை பார்த்து பயந்து போய் அப்படின்னு கத்துறீங்க. அவளோ ஏய் எதுக்கடி இப்படி கத்துற அப்படின்னு. அப்புறம் பேய் மாதிரி இதுக்கடி பின்னாடி வந்து அடிச்சா அப்படின்னு. சரி அதெல்லாம் விடு, இங்கே ரெண்டு என்னடி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. அங்கே பாரு மச்சான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். அவளும் யார் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி மெதுவாக எட்டி பார்க்குறா. தயாங்கோ காருக்கு முன்னாடி அப்படியே சும்மா ஸ்டைலாக சாஞ்சு நின்றுட்டு ஃபோனில் எதையோ நோண்டிகிட்ருக்கான். யார் இவன், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், சைட்டை அடிக்கிறியா மச்சான், அது எனக்கு ஒளிஞ்சு நின்று அடிச்சிட்ருக்கு அப்படின்னு. சைட் அடிக்கிறாங்க. அடி இல்லடி அப்படின்னு. அப்போது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். நீங்களும் அவனும் எப்படி முட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு நாள் காலேஜுக்கு வரத்துக்கு அவசர அவசரமாக காலையில் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருந்துப்பீங்க. லேட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்காமல் வந்ததில் நீங்களும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்த தயாங் ஆல்சோ கவனிச்சிருக்க மாட்டான். ரெண்டு பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் மோதியிருப்பீங்க. நீங்கள் போய் அவனோட காரில் விட்டுருப்பீங்க. இதில் அவன் காரில் வந்தனால அவனுக்கு ஒன்றா பெருசாக வந்து காரில் லைட்டாக தான் டேமேஜ் ஆகிருக்கும். நீங்களும் ஸ்கூட்டி அப்படிங்கிறனால அப்படியே ஸ்கூட்டியோட கீழே விழுந்திருப்பீங்க. அதில் உங்கள் ஸ்கூட்டியோட சைட் மிரர் உடஞ்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கையில் வர காயமாகி லைட்டாக ப்ளட் வரும். நீங்கள் மெதுவாக எழுந்திரிச்சு ரெண்டு மேலேயும் தப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு உங்களோட உடஞ்சி நம்மளே சரி பண்ணிக்கலாங்கிற நினச்சிட்டு பைக்கை மெதுவாக தூக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு கூட பொறுமை இல்லாதவன் ஹாரனை போட்டு அமுத்திக்கிட்டே இருப்பா. அதில் நீங்களும் கடுப்பாய் என்ன நினச்சிட்டு இருக்கான் இவன், ஒரு மனுஷி கீழே விழுந்திருக்கா, காயமாயிருக்கு, வண்டி இவ்வளோ சேதாரம் ஆயிருக்கு, கீழே இறங்கி வந்து தூக்கி விடலாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் எந்திரிச்சு போகிறதுக்காக டைம் கொடுக்காம இப்படி ஹாரனை போட்டு அமுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு அப்படியே நீங்கள் தூக்க வந்து உங்கள் வண்டியை கீழே விட்டுட்டு தயாங்க போய் அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. அவனும் உள்ளே உட்காந்துட்டு மறுபடியும் ஹாரன் அமுத்துறான். நீங்கள் அப்படியே அந்த கண்ணாடியை தட்டுறீங்க. அவனும் அப்படியே பார்த்துட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணி டோரை வெளியில் வரான். வெளியில் வந்தவனுக்கோ செம்ம கடுப்பு. அவன் இருக்கிற கடுப்பில் இவ வேற யார் இவன், நானே அவசரத்தில் இருக்கேங்கிற மாதிரி உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஏய் யார் நீ, குறுக்க வந்து வண்டியை விட்டது இல்லாமல் எடுக்க சொன்னால் எடுக்க தெரியாது, அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அதுவும் இல்லாமல் உங்கள் கையை வேற பிடிச்சி அமுத்துனதில் ஏற்கனவே கையில் அடிபட்டுருக்கு, அதில் ப்ளட் வேறு வரும், உங்களுக்கு இன்னும் வலிக்குது, செம்மையாக கடுப்பாயிடுறீங்க. அப்போ அப்படியே உங்கள் கையை உருவிட்டு நீங்கள் மார்ஷல் ஆர்ட்லாம் நல்லாவே கற்றுருப்பீங்க, கராத்தேயில் பிளாக் பெல்ட்டுன்னு வச்சுக்கலாமா. நீங்களும் செம்ம கடுப்பாகி யார் நீ, என்னை வந்து கீழே தள்ளிவிட்டது இல்லாமல் இவ்வளோ வாய் பேசுகிற நீ எல்லாம் வந்து ஆம்பளைங்கிற திமிரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் உங்கள் கால் சப்பலால் அப்படியே அவன் காலை ஒரு மிதி தான். அவனும் அப்படின்னு காலை பார்க்குற நேரம் அவன் குனியும் போது அவனை குனிய வச்சு சும்மா முதுகில் குமுறு கஞ்சி காய்ச்சிட்டு நல்லா நாலாட்டியே வயிற்றுல 4 குத்துன்னு அவனை வச்சு செஞ்சு விட்டுறீங்க. அவன் நிமிர்றதுக்குள்ளேயே அடியை போட்டுட்டு அங்கேருந்து உங்கள் பைக் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுறீங்க. இதான் மச்சான் நடந்துச்சு அப்படிங்கிறீங்க. தீ அப்படின்னு அவன் நெஞ்சில் கை வச்சுட்டு மியாவும் உங்களை அப்படியே பார்க்குறா. என்னடி சர்வசாதாரணமாக சொல்கிற, ஒரு ஆம்பளைய ரோட்டில் விட்டு வெளுத்துருக்க அப்படின்னு. சத்தம் போடாத மச்சான். சரிடி அவன் மேலே தப்பு இருக்கு, நீயும் அடிச்சிட்ட, அது முடிஞ்சு போச்சு. ஏண்டி இது எப்போ நடந்தது அப்படின்னு மியா கேட்குறா. அது ஒரு 10-15 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. 10-15 நாள் முன்னாடி நடந்ததுக்காடி இப்போ உன்னை பழிவாங்க வந்திருக்கான். அதான் மச்சான் எனக்கும் பயமாக இருக்குது. அதுவும் நான் யாரும் என்னெல்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக காலேஜ் வாசல்லே நிற்கிறான், எனக்கு பயமாக இருக்கு மச்சான் அப்படி. ஐயோ இப்போ என்னடி பண்ணுறது, சரிடி அவன் இந்த பக்கம் தான் நிற்கிறான், நம்ம வா இன்னொரு கேட் வழியாக போயிடலாம். எங்கே போகிறது, அவன் நிற்கிற இடத்த நல்லா பாரு அப்படி. அப்போ தான் 2 பேரும் எட்டி பார்க்குறீங்க. மியாவோ ஆமாம் என்னடி அவன் கார் பக்கத்துலேயே இருக்கும் ஸ்கூட்டி அப்படி. நான் எங்கடி அவன் கார் பக்கத்தில் பார்க் பண்ணேன், அவன் தாண்டி என் ஸ்கூட்டி பக்கத்தில் காரை நிப்பாட்டிகிட்டு நின்றுட்டுருக்கான். சரி அதுக்குன்னு இங்கே எவ்வளோ நேரம் நிற்கிறது, போய்த்தானே ஆகணும், வா போவோம் அப்படிங்கிறா. நான் வரல அப்படி. நீ வரலன்னா இப்படி வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. நமக்குன்னு ஏதாவது அடிமை சிக்கும்
அப்படின்னு சொல்லி வாயமில்ல அவங்களுக்குன்னு ஒரு அடிமை சிக்கிடுச்சு. என்ன கேர்ள்ஸ் இங்கே என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ரோஸோட ஒருத்தன் அவங்க பக்கத்தில் வரான். சொன்னல பலியாடு தானாக வருது பாரு. எது இவன் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா ஆடு மாதிரி இல்லடி, ஏதோ ஒரு டிஸ்கவரி சேனல்லேருந்து தப்பிச்சு வந்த மிருகம் மாதிரி இருக்கான். யாரா நீ கலர் அடித்த ஓனா மாதிரி இருக்க அப்படி சொல்லி பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு கூட யார் இவன் அப்படின்னு அடையாளமே தெரில. யார் நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன ஹீரா என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடியை கழட்டுறான். யாரா இவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்படி என்ன சொன்னேன், ஸ்மார்ட்டாக இருக்க பசங்களாம் எனக்கு பிடிக்காது, புள்ளிங்கோ பாய்ஸ் தான் வேணும்னு சொன்னில்ல அப்படின்றதும் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு பேச்சுக்கு சொன்னால் புள்ளிங்கோவாகவே ரெடியாகி வந்து நிற்கிறானேன்னு மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறீங்க. சரியாக விட்டாத மண்டை, அதில் கலர் கோழி கொஞ்சம் மாதிரி கலரு, அங்கங்கே கிழிஞ்சு விட்ட ட்ரெஸ்ஸு, வேறு ஷூன்னு செம்ம காமெடியாக இருக்கும். அவனை பார்த்தாலே இவனை பார்த்தாலே காமெடியாக இருக்குது. சர்க்கஸ் கோமாளிமாக இருந்துட்டு இவனை பாரு அப்படின்னு சொல்லி மியா சிரிக்கிறா. நீங்களும் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன மச்சான் சந்துக்கு சந்து வம்பிழுத்து வச்சிருப்பியாட்டிருக்கு அப்படிங்கிற மியா. இதெல்லாம் நானாவாடி தேடி போகிறேன், அதுவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ அது வந்து அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே மியா டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு அதெல்லாம் ஓகே, அது அப்போது புள்ளிங்கோ சொன்னான், ஆனால் இப்போ வேறு எதாவது சொல்ல போகிறாளா அப்படி சொன்னான். சே அதெல்லாம் இல்லை, அங்கே ஒருத்தர் நிற்கிறார்ல அப்படின்னு சொல்லி மியா காட்டவும் அவனும் எட்டி பார்க்குறான். தயாங் அப்படியே செம்மையாக அப்படியே ஒரு பீஸ்ட்டு மாதிரி நின்றுட்டுருக்கான். யார் இந்த பீஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். பீஸ்ட்டு ஏன்டா ஓனா நீ அவனை பீஸ்ட்டுங்கிறியா அப்படின்ட்டு. அது வந்து அவரும் இவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. சும்மா இருடி அப்படின்ட்டு. அதனால் அவர் கூட நீங்கள் ஃபைட் பண்ணணும். யார் வின் பண்ணுறீங்களோ அவங்கள தான் எங்கள் ஹீரா லவ் பண்ணுவா. இல்லை ஹீரா அப்படிங்கிறாமியா. அப்படியே ஏண்டி இப்போ இந்த ஓனானை கொண்டு போய் அவங்ககிட்ட கொத்து விடுவேன் அப்படின்னு. அன்றைக்கே ஏதோ நான் அவன் அசரந்த நேரமாக பார்த்து அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம மாட்டினா கைமா தான். ஆளை பார்த்தில ஜிம்பாடி மாதிரி இருக்கான். இவன்கிட்ட இந்த சொத்தை போய் அடி தாண்டி வாங்கும். எவன் ஜெயிச்ச நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவனை கோத்து விட்டு நம்ம இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிடலாண்டி அப்படின்னு சொல்கிறா. அப்படிங்கிற ஆமாம் பேசாமல் இரு அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் சரி வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை இழுத்துட்டு போகிறான். எங்களுக்கடா இழுத்துட்டு போகிற அப்படின்னு சொல்லி 2 பேரும் வரீங்க. அப்படியே அவன் போய் நிற்கிறான். ஹலோ அப்படின்னு சொல்லி தயாங்க கூப்பிட்றான். தயாங்க இவ்வளோ நேரம் ஃபோனில் ஏதோ நோண்டிகிட்டு இருந்தவன் அப்படியே மெதுவாக அவன் ஐபாலை ரைஸ் பண்ணி பார்க்குறான். யாரா இந்த கோமாளி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தயாங் அப்படியே அவனுக்கு பின்னாடி அவங்கள அப்படியே எட்டி பார்க்குறான். ஐயோ பார்க்குறானே பார்வையிலே கொல்றானே அப்படின்னு பயந்துட்டு 2 ஸ்டெப் அவங்கள அறியாமல் நீங்களே பின்னாடி போகிறீங்க. தயாங்கு உன்ன மாதிரி ஆளலாம் நான் டீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாடி கார்டை பார்க்குறான். அவனும் அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக வந்து நிற்கிறான். மியாவோ யார் இவன் மனுஷனை கூப்பிடுவான்னு பார்த்தா ஒரு மாமிச மலையை கூப்பிட்ருக்கான். பீஸ்ட்டுக்கு பாதுகாப்பு வைல்டு பீஸ்டா அப்படின்னு சொல்கிறா. சும்மா இருடி நீ வேற அப்படின்னு. பாருடி ஹல்க்கு மாதிரி இருக்கான் இந்த ஓனா, இன்னைக்கு சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் உன்னால் வந்தது, அவனை கோத்து விடுறேன்னு இப்போ நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிட்டோம். அவங்க எங்கே தான் சட்டை போட்டுட்ருக்காங்க, வாடி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிற அம்மியா. அதானே அப்படின்னு சொல்லி இங்கே அந்த ஓனா பையிலோ செம்மையாக அடி வாங்கிட்டுருக்கான். பார்க்கவே பாவமாக இருக்குது, இருந்தாலும் நம்ம உயிர் தான் முக்கியம் அப்படின்னு 2 பேரும் கல்லஞ்ச காரிங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. பைக்கு கிட்ட போனதும் தயாங்கோ அப்படியே கிட்ட வந்து டக்குன்னு கை பிடிக்கிறான். ஐயோ மாட்டினமேட்டு அன்னைக்கு மாதிரியே கையை திருப்பி அவனை அடிக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் தயாங்கோ ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த டைம் நான் மாட்ட மாட்டேன்டி, போன டைம் ஏதோ கொஞ்சம் கவனக்குறைவாக வந்து நான் அடிச்சுட்டு ஓடிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி உங்கள் கால் மேலே அவன் காலை வச்சு அப்படியே பிடிச்சிக்கிறான். உங்கள் 2 கையும் அப்படியே பின்னாடி கொண்டான்ட்டு உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிடுறான். உங்களால் அசைய கூட முடியல. நீங்கள் அப்படியே சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். என்னடி கெஞ்சிற இவ்வளோ நேரம் திமிரிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறான். சார் அது அன்றைக்கி உங்கள் மேலே தப்பு இருக்குது, நானே கீழே எழுந்திருக்க முடியாமல் இருந்துச்சேன், நீங்கள் ஹாரன் கொடுத்துட்டே இருந்தீங்க, அந்த கோவத்தில் தான் அடிச்சிட்டேன், அதுக்கு வேணால் என்ன 2 அடி வேணால் அடிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், பாவம் சார்
அப்படின்லாம் கெஞ்சுறீங்க. அவனோ தூக்கி எல்லாத்தையும் உள்ளே போடு அப்படின்னு சொல்கிறான். அவனோட பாடி கார்ட்ஸோ உங்கள் ஃப்ரெண்டை தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க. அந்த ஓனா பயலை தூக்கி டிக்கியில் போட்டு உங்களையும் ஒரு பக்கம் தயாங்க இழுத்துட்டு காரில் ஏறுறான். நீங்களோ பயந்து போய் உங்களுக்கு இன்னும் அப்படியே மூச்சே நின்ன மாதிரி ஆயிடுது. சார் சார் ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சுறீங்க. அவனும் அப்படியே உங்களை மறைச்சிட்டு என்ன இவ்வளோ நேரம் ஓவராக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னடி விட்டுருங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எதையுமே காதில் வாங்காமல் ஒரு குடோன் இருக்குது, பால் அடைஞ்ச குடோன் மாதிரி இருக்குது, அங்கே கொண்டு போயிடுறான். அப்படியே நீங்களும் பயந்துட்டு சார் 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 ப்ளீஸ் சார் என்ன கூட எது வேணாலும் பண்ணுங்கள், அவங்க 2 பேரும் பாவம் சார், என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் எதையுமே காதில் வாங்காமல் ஃபோனை நமக்கே நான் ஜாலியாக நோண்டிகிட்ருக்கான். ஆப்போசிட்டில் அந்த ஓனான 2 பக்கமும் கையை கட்டி அவன் மேலெலாம் மிளகாவை கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அவன் எரிச்சல் தாங்க முடியாமல் ஐயோ என்னை விட்டுருங்க சார், தெரியாமல் ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டேன் சார், தெரியாமல் மோதிட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார்னு கெஞ்சிகிட்டு இருக்கான். எரியுதே காப்பாற்றுங்க, ஹீரா காப்பாற்றுங்க ஹீரா, என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மியாவோ சார் சார் அவள் இது தெரியாமல் அப்படின்னு சொல்லும் போதே அவளை சேரோட வச்சு கட்டி போட்டிருப்பாங்க. அவளுக்கு கரண்ட்டு ஷாக் கொடுக்குறான். ஆன்னு கத்துறா. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அவனுக்காவது மிளகா பொடியை போட்டாங்க, நீ ஏன்டி சும்மா இருக்க மாதிரி கத்துறேன்னு. இதே நான் சும்மா இருக்கிறேண்ணா, இங்கே கொஞ்சம் வாயேன் அப்படிங்கிற மியா. அப்போ நீங்கள் என்ன அப்படின்னு மியா தன்னோட சேர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சதும் அவன் திருப்பி கரண்ட் ஷாக் கொடுக்குறான். ஆன்னு கத்திட்டு நீங்கள் கையை எடுத்துறீங்க. இப்போ தெரியுதா மச்சான் நான் ஏன் கத்துனேன்னு அப்படின்னு. அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் ப்ளீஸ் சார் பண்ணாதீங்க சார் அப்படி. அப்போ அப்படியே மியாவோ சார் சார் ப்ளீஸ் சார் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோங்க, திருப்பி கரண்ட் ஷாக் கொடுக்குறேன். அப்படியே மாமிச மலையே பேச விடுறா, பேசிகிட்டு இருக்கும் போதே கரண்ட் ஷாக் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறா. சொல்ல திருப்பி கொடுக்குறான். அட போங்கடா அப்படின்னு சொல்லி அவள் சைலண்ட் ஆகிடுறா. பேச கரண்ட் ஷாக் கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் தான் இப்போ கெஞ்ச ஆரம்பிக்கிறீங்க. சார் சார் ப்ளீஸ் சார் அன்றைக்கி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுவும் சரி என் மேலேயே தப்புன்னு வச்சுக்கலாம், நான் தானே சார் தப்பு பண்ணேன், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார், என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பாவம் அவங்கள விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார், இந்த மாதிரி பண்ணாதீங்க சார், அவள் பாவம் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவனோ இங்கே இவனுக்கு மிளகாப்படி அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த பக்கம் அவளுக்கு கரண்ட் ஷாக் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ ப்ளீஸ் சார் நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்குறேன் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு நீங்கள் கெஞ்சிறீங்க. இப்போ தான் தயாங்க அப்படியே ஃபோனை கீழே வச்சுட்டு அவங்கள பார்க்குறான். இப்போ என்ன சொன்ன அப்படின்னு. நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறேன் சார் ப்ளீஸ் சார். அப்படி வா வலிக்கு. இப்போது நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், நீ செய்கிறத வச்சு தான் நான் ஃப்ரெண்ட்ஸை விடுவேன் அப்படிங்கிறான். ஓகே நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன், ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிறீங்க. சரி அதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் பாடி கார்ட்டை சொல்லவும் அவங்க போய் ஒரு பார்சலோடு வராங்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இந்த பிரியாணியை சாப்பிட்டு விட்டுறேன் அப்படின்னு. எதை பிரியாணி சாப்பிட்டா விட்டுருவியா, யாரா நீ அப்படிங்கிற பார்த்துட்டு சே பிரியாணி சாப்பிட்றதுலாம் ஒரு மேட்ரா, அதில்னா நான் அவார்டே வாங்குறவ, கொடுங்க சீக்கிரமாக சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அவுத்து விட்டுருவீங்களா அப்படின்னு. ஓ அவ்வளோ அவசரமா இந்தா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். அதை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. வே என்ன கன்றாவி இது என்ன இந்த நாத்தம் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது மியாவோ அப்படியே பார்த்துட்டு மச்சான் திடீர்னு இங்கே ஏதோ நாற்றம் அடிக்குதுடி, சீக்கிரம் சாப்பிட்றி போகலாம் அப்படின்னு. அடி கரும முடிச்சவளே, நாற்றம் வர்றதே இதுலேருந்து தாண்டி அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிற மச்சான், வீணாக போன பிரியாணியை கொடுத்துருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ. அப்போ மியா பேச அவளுக்கு திரும்பவும் கரண்ட் ஷாக்கு வாய முடிக்கிறா. இங்கே இவனோ ஏக்கா சீக்கிரம் தின்னுக்கா எங்களை விட்டால் போதும் அப்படின்னா. என்னது அக்காவா அப்படின்னு மியா பார்க்குறா. பின்ன அவளை என்ன டார்லிங்னு கொஞ்சம் சொல்கிறியா, இங்கே பாரு அவளை ஒரு வாட்டி ப்ரப்போஸ் பண்ணதுக்கு இப்படியான 2வது வாட்டி ப்ரப்போஸ் பண்ணும்போது என் நிலமையை பார்த்தியா, ஸ்பைடர்மேன் மேலே தலையில் தொங்க விட்டு அதுலேயும் இந்த மிளகாப்பொடி அபிஷேகம் வேறு, ஐயோ என்னால் முடியலடி சீக்கிரம் தின்னுங்கடி அப்படிங்கிறான். ரொம்ப பேசுகிறடா நீ அப்படிங்கிறா மியா. நீ இப்போ சும்மா இருக்க அண்ணா, அவள் வாய் பேசுகிறா, அவளுக்கு கொடுங்க நான் கரண்ட் ஷாக்கா அப்படின்னு சொன்னதும் அவன் வேறு கரண்ட் ஷாக் கொடுக்குறான். மியா அவன் சொல்கிறதுக்கெல்லாம் எதுக்குடா எனக்கு கொடுக்குறீங்க கரண்ட் ஷாக்கு அப்படின்னு கத்துறா. அப்போ நீங்களோ உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா, இந்த கருமத்தெல்லாம் எவ்வளோத்து திம்மாலா, இது வீணாக போயிருக்கு, நீங்கள் தெரியாமல் வீணாக போனது, தெரியாமலாம் இல்லை தெரிஞ்சு தான் இதை சாப்பிட விட்டுறேன் அப்படிங்கிறான். என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு சார் ப்ளீஸ் சார் இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது சார் ப்ளீஸ் சார்
எங்களை விட்டுருங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், வேணும்னா 4 அடி கூட அடிச்சுக்கோங்க சார், இதெல்லாம் சாப்பிட முடியாது சார், இதை பார்த்தாலே வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு கெஞ்சுறீங்க. அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டாதான் விடுவேன் அப்படிங்கிறான். ஐயோ யாரா நீ சைக்கோ அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டே அப்படியே நீங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க. பார்க்கவே பாவமாக இருக்குது. கரண்ட்டு ஷாக் கொடுக்க இங்கே மியாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. அவள் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. அதை பார்க்கவும் பாவமாக இருக்குது. நீங்கள் சரி இதை சாப்பிட்டு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்தில் மியா நீ பயப்படாதடி, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. சீக்கிரம் சாப்பிட்றி, இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, நான் முடியலடி, கரண்ட்டு ஷாக் கொடுக்கறது தாங்க முடியலடி அப்படிங்கிறா மியா. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ அவனை பார்க்குறீங்க. அவனும் ஏக்கா பார்த்தது போதுக்கா, சீக்கிரம் துண்ணுக்கா, முடியல என்னால் அப்படிங்கிறான். இருடா அப்படின்ட்டு அப்படியே எடுத்து ஒரு வாய் வைக்க போகிறீங்க. நாத்தம் தாங்கலை, அப்படியே உங்களுக்கு பெரட்டிக்கிட்டு வருது. ஐயோ அப்படின்னு அப்படியே வச்சுட்டு ஓடி போய் வாமிட் எடுக்கிறீங்க. அப்படியே மியாவோ அடியே முடிஞ்ச அளவுக்கு முக்கி கொஞ்சமாவது சாப்பிட்றி, உனக்கு எதாவது ஆனா உன்னை உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோண்டி அப்படி சொல்கிறா. அடி பாவி, நான் சாகிறதுல உனக்கு என்ன சந்தோஷம் அப்படி. அப்படி இல்லை மச்சான், முடியலடி, இருடா பேசிட்டு தானே இருக்கேன், எதுக்கு நான் கரண்ட் ஷாக் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறா. இங்கே நீங்களும் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. சார் ப்ளீஸ் சார், நான் பார்த்தா பாவமாக இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிங்கிறான். கொஞ்சம் கூட இறக்கமே எனக்கு கல்லஞ்சக்கார சைக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அப்படியே எடுத்து மூக்கை பொத்திக்கிட்டு கபக்குன்னு ஒரு 4 வாய் தான் உள்ளே விடுறீங்க. உங்களால் முடியல, வயிற்ற பிடிச்சிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு கத்தி அழுக ஆரம்பிச்சிடுங்க. இதை பார்த்து தயாங்கே ஒரு நிமிஷம் இவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். மியாவோ ஐயோ சார் அவளுக்கு வயிற்று வலி வேறு இருக்குது, சாப்பிட்டது தான் சேரல போல், ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் அவளுக்கு ஏதாவது ஆயிருமே, ஃப்ரெண்டாக காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ் சார் நான் அழுகிறா. அவள் அழுகிறத பார்த்தோன்னா தயாங்க அப்படி உண்மையிலே அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 பேர்த்தையும் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பாட்டுக்கு வெளியே போகிறான். இப்போ நீங்கள் அப்படியே இன்னும் வயிற்ற பிடிச்சிட்டு கத்திட்டீங்க. ஐயோ முடியல, வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மியா கடைன்னு அவுத்து விட்டதும் உங்கள்கிட்ட வரா. இந்த புளிங்கோ பையனும் விட்டா போதுன்னு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு இங்கேருந்து ஓடிடுறான் வெளியில். நீங்கள் அப்படியே கத்தி மயங்கிடுறீங்க. மியா கிட்டே வந்து இங்கே முழிச்சு பாரு ஹீரா என்னடி ஆச்சு உனக்கு ஹீரா அப்படின்னு தட்டுறா. நீங்கள் கண்ணை முழிக்கவே இல்லை. உங்களுக்கு பயம் வந்தது, அப்படியே உங்களுக்கு இதை விட்டுட்டு கடன் திருப்பி ஓடி வரா. தயாங் அப்படியே அங்கே நடந்து போயிட்டுருக்கான். தயாங் கிட்ட போய் சார் அவள் மயங்கிட்டா சார் அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? சார் ப்ளீஸ் சார், ஏதாவது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சார் கூட்டிகிட்டு போங்க சார், எமர்ஜென்சி சார் ப்ளீஸ் சார், அவள் மயங்கிட்டா சார், ஏதாவது ஆகிருப்போது எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு அவள் பயப்படுறா. அதை பார்த்தாவனோ சரி அவளை போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே டக்குன்னு மியா கடன்னு ஓடி வந்து உங்களை அப்படியே தூக்க பார்க்குறா. அவளால் தூக்கவே முடியல, உங்களை அப்படியே மெதுவாக இழுத்துட்டு போகிறா. அதை பார்த்தா தயாங்கோ சரி அப்படின்னு அவனே வந்து தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் படுக்க வச்சுட்டு அவனே பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொன்னோம். மியாவும் கூட ஏறி உட்காந்துக்கிறா. அங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு தயாங்க பாட்டு திரும்பி பார்க்காம அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும் மியா சார் அது அவள் சாப்பிட்டது எதுவும் சேரல போல், வயிறு வலிக்குதுன்னா திடீர்னு மயங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே ஃபஸ்ட்டு போய் நீங்கள் பில்லை கட்டிடுவாங்க, நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி ஸ்ட்ரக்சரில் தள்ளிட்டு போகிறாங்க. அப்போது மியா என்னது இன்னும் ஒரு டெஸ்ட்டு கூட எடுக்கலை, அதுக்குள்ளே பில்லை கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ நீங்களும் இவனுங்க விட்டால் நம்மளுக்கு இங்கே 50,000 பில்லு போட்டாலும் போட்டுறாடுங்க டபார்னு எந்திரிச்சிடுறீங்க. உங்களை பார்த்ததும் தள்ளிட்டு இருந்த ஸ்ட்ரக்சரை நிப்பாட்டிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்களும் ஹாய் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு டபார்னு எந்திரிச்சு அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து குதிச்சு மியா கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறீங்க. மியா நீ நல்லா தான் இருக்கியா, உனக்கு ஒன்றும் இல்லையா அடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. வா மச்சான் இன்னும் இங்கே கொஞ்ச நேரம் நின்னோம் நம்மளுக்கு தலையில் பில்லை கட்டிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடன்னு இங்கேருந்து ஓடுறீங்க. தயாங்க இப்போ தான் கார் எடுக்க போயிருப்பான். கரெக்டாக 2 பேரும் ஓடுறத பார்த்துட்டு அடி ஃப்ராடு அப்படின்னு நினச்சிக்கிறான். நீங்களும் குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க வெளியில் ஒரு ஆட்டோ பிடிச்சி 2 பேர் ஏறிட்டு அப்பாடா அப்படின்னு இப்போ தான் மூச்சே விடுறீங்க. அவன்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில மச்சான், அதனால தான் இப்படி ஒரு சீனு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உனக்கு ஒன்றும் இல்லையாடி, அந்த ஊசி போன பிரியாணி சாப்பிட்டோம் நீ நல்லா தான் இருக்கேன். எவன் தின்னான், நான் திங்கிற மாதிரி சும்மா சீனை தாண்டி போட்டேன் சாப்பிட்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
ஓ! ஆனாலும் யார்ரி இவன்? என்னடி இப்படி இருக்கான்? இந்த மாதிரி ஒருத்தனை நான் எங்கேயும் பார்த்ததில்ல அப்படின்னு. ஐயோ! இனிமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கோடி. நம்ம லைஃப்பில் இப்படி ஒருத்தனை இனி சந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாண்டி, கொஞ்ச நேரத்தில் என்ன பாடுபடுத்திட்டான். அப்பா சரியான சைக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேர் திட்டிக்கிட்டே வீடு போய் சேர்ந்துடுறீங்க. இங்கே தயாங்கோ உங்களை படுத்தின டார்ச்சர் நினச்சி நம்ம என்ன இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் ஓவராக தான் டார்ச்சர் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறான். ஆமாம், என்னவே அடித்தா அப்புறம் அதுக்கு சும்மாவா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சீஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நினச்சிக்கிறான். நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்ட்டு மியாவோ லபோதிவோ லபோதிவோன்னு கத்திக்கிட்டு இருக்கா. நீங்களோ எதுக்கு இவன் இந்த கற்று இப்போ கத்திக்கிட்டு இருக்கா காலங்கத்தால் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா மியா அவங்கள அப்படி மறைச்சிருக்கா. அடி எதுக்கடி இப்படி மறைச்சிட்ருக்க அப்படின்னு. இங்கே பாருடி அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா காயெல்லாம் கடையில் இருக்க மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸாக கொண்டாந்து போடுறா. என்னடி இது எங்கேருந்து பொறுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. எதோ பொறுக்கிட்டு வந்தனா வர அதை இதுக்கு எடுத்து மண்டையில் அடிச்சிடும் அதுக்கு அப்படின்னு. ஏய் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட் எடுத்து பார்க்குறீங்க. ஏ மியா இங்கே பாருடி உன் நம்பர் பிளேட் தானே இது அப்படி வச்சிருவேன் அதை நல்லா பாரு அப்படின்னு. அப்புறமா தான் நல்லா பார்க்குறேன். ஆமாம் இந்த கலர் இது உன் ஸ்கூட்டி கலர். அப்போது இந்த காயலாங்கடை உன் ஸ்கூட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் மச்சான், நேற்று உன் ஸ்கூட்டி ரிப்பேர்னு சொல்லி என்னோடய ஸ்கூட்டியில் தானே 2 பேர் போகணும் அப்படின்னு சொல்கிறா. அட ஆமாம்ல, அதையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு. விளக்கண்ண எல்லாம் உன்னால் வந்ததுடி. நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு. என்னடி பண்ணணும்? உன் கூட என் ஃப்ரெண்டு அந்த பாவத்துக்கு என்னோடய பைக்கோட நிலமையை பற்றியா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி மச்சான் விடுடி. இதை பண்ணது வேறு யார்? அந்த பீஸ்ட்டு தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு. அந்த சைக்கோவா அப்படின்னு சொல்லி. ஆமாம், இப்படி உடச்சி எங்கள் வீட்டுக்கு பார்சல் அனுப்பி விட்ருக்காண்டி அவன் அப்படின்னு. அவனாக தான் இருக்குன்னு எப்படி சொல்ல? ஏண்டி அவனை தவிர வேறு யாருக்கு நம்ம மேலே இப்படி ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்னு. அதுவும் சரிதான். சரிடி உன்னோட வண்டிக்கு நான் புதுசாகவே வாங்கி தரேன் அப்படின்னு. வண்டிக்காக சொல்லலை, வண்டியவே இந்த நிலமை ஆக்கியிருக்கானே, நம்ம மட்டும் அவன் கையில் சிக்கினா அதான் நேற்று சிக்கி சீரழிஞ்சமே, இன்னொரு வாட்டி வேறு சிக்கணுமா அப்படின்னு சொல்லிங்க. ஆமாம் மச்சான், ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலேஜை மாற்றணும் அப்படிங்கிறா. ஏண்டி இப்படி ஒரு விபரீத முடிவு? இல்லை மச்சான் மறுபடியும் இது வந்தால் பயமாக இருக்குடி அப்படி. அதெல்லாம் வரமாட்டான், அதான் நேற்றே நம்மளை வச்சு செஞ்சிட்டான்ல, உனக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டேன், கரண்ட்டு ஷாக் அடிச்சது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரி விடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 2 பேரும் காலேஜுக்கு ரெடி ஆகி போகிறீங்க. அப்போ உங்களோட பைக்கில் தான் 2 பேருமே போகிறீங்க. ஸோ ஸ்கூட்டி சிக்னலில் நிற்குது. அப்போது தயாங்கோ உங்களையே தான் நினச்சிட்டு இருக்கான். நினச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாக நீங்கள் ஸ்கூட்டியில் வந்து அப்படியே பக்கத்தில் ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா சிக்னல் விழுந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது தயாங்கோ உங்ககிட்ட கூப்பிட்டு சாரி சொல்லலான்னு இது பண்ணதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் வாயில் தான் உங்களுக்கு சனிங்கிற மாதிரி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் நீங்களும் கழுவி தயாங்க தான் ஊற்றிருக்கீங்க. மியா ஆல்சோ அவெல்லாம் மனுஷனாடி, அவனும் ஆளும் எப்படி பண்ணிட்டான். என் வண்டி எவ்வளோ என்னோடய ஆசையான வண்டி தெரியுமா, இப்படி பண்ணிட்டானடி. சரி மச்சான் ஃபீல் பண்ணாத, நம்ம வேறு வாங்கிக்கலாம். அவன் என்னைக்கா நம்மக்கிட்ட சிக்காமல் எப்போ போகிறான், அன்னைக்கு இருக்க அந்த சைக்கோக்கு உன்னை மட்டும் நான் பார்த்தேன் மண்டையை உடச்சிருவேன் அப்படி இப்படி நீங்கள் திட்டிருக்கீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே காரில் மறைச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போமே லைட்டாக மிரரை இறக்குறான். பேசிகிட்டே இருந்த மியா டக்குன்னு அப்படியே சைடில் பார்க்குறா. ஐயோ என்னடா இது வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு அதை திட்டிகிட்டே இருக்கீங்க. மியா பின்னாடிலேருந்து நைஸாக சொரன்றா. சும்மா ரெடி அப்படிங்கிறீங்க. மச்சான் இங்கே அப்படின்னு சொல்லும் போதே சிக்னல் விழுந்தது. டக்குன்னு நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ மியா எதுக்கு நீ சுரண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு நீங்கள் மியாட்ட கேட்கும். மியா மச்சான் நம்ம எவனை பற்றி பேசினோமோ அவனே அங்கே காரில் நின்றுட்டு இருந்தான். என்னது அப்படின்னு டக்குன்னு சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறீங்க. அடியே நடு ரோட்டில் வண்டியை பிரேக் அடித்து பரலாக அனுப்ப முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு. சாரி அவனை பற்றி பேசினதும் பயந்துட்டேன்டி அப்படின்ட்டு டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு. என்னடி சொல்கிற, நம்ம பேசினதெல்லாம் கேட்டானா? யாருக்கு தெரியும், அப்படியே ஊருன்னு முறைச்சிட்டு இருந்தான். அதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டோமே. அப்போ பேசினெல்லாம் கேட்டிருக்க மாட்டான்டி அப்படிங்கிற. ஆமாடி, அப்படி தான் நம்ம பேசுனது கேட்டுதா உடனே என்ன நம்மளை பிடிச்சி ஏதாவது சித்திரவதை பண்ணியிருப்பானே. அவன் இந்த அளவுக்கு அமைதியாக இருந்தானா அப்போ எதுவும் கேட்டிருக்க மாட்டான். விடுமச்சா ஃபீல் பண்ணாதாடி. அதுவும் சரி தான் அப்படியே சொல்லிட்டு என்ன இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்கு மச்சான். இவனை மாதிரி ஆளெல்லாம் லைஃப்பில் நீ பார்க்கவே கூடாது. ஆமாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு காலேஜுக்கு வந்துடுறீங்க. காலேஜுக்கு வந்ததும் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போகும்போது உங்களுக்கு முன்னாடி
தயாங்கோட கார் அங்கே நிற்கிது. அதை பார்த்தது 2 பேத்துக்கும் ஐயோ என்னடி இது இவன் காரு, அப்போ திரும்பவும் நம்மளை ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டான் போலையே, அதுவும் நமக்கு முன்னாடி. மச்சான் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, வா மச்சான் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் கைப்பிடிச்சிட்டு ஓடும் போது கரெக்டாக குறுக்க ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டாரு. என்ன காலேஜ்குள்ளே வந்துட்டு 2 பேர் உள்ளே போகாமல் வெளியே போகிறீங்க? அது சார் சார் அது வந்து அப்படின்னு 2 பேரும் என்ன பொய் சொல்கிறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது போங்கல்ல அப்படின்னு அந்த ஆள் விரட்டுறான். ஐயோ இந்த சொட்ட தலையை வேறு நேரங்காலம் தெரியாமல் சார் அது வந்து சார் அப்படின்னு என்ன வந்து போய் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவனே உள்ளே விட்டுறான். ஐயோயோ மச்சான் இன்றைக்கி நமக்கு சங்கு பாடையெல்லாம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாமையா. எனக்கும் அதே தான், இப்போவே சங்கு சக்கம் காதில் கேட்குற மாதிரியே இருக்கு மச்சான் அப்படி. அவனை பார்த்தாலே பீதி ஆகுதே அப்படின்னு 2 பேரும் பயந்துட்டு இருக்கீங்க. தயாங்கோ கிளாஸ் ரூம்குள்ளே வரான். எதை இவன் ப்ரொஃபஸரா அப்படின்னு 2 பேரும் கண்ணாமொழி இப்போ இதுங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தயாங்க அப்படியே 2 பேத்தையும் முறைச்சிட்டே அப்படியே குட் மார்னிங் சொல்லிட்டு அவனை இன்ட்ரோ கொடுக்குறான். நான் தான் அவங்களோட நியூ ப்ரொஃபஸர், உங்களுக்கு இனிமேல் நான் தான் கெமிஸ்ட்ரி எடுப்பேன். எது கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரிக்கு இவனா அப்படின்னு சொல்லி அவனே பார்க்குறீங்க. அது சரி விளங்கிறோம் எங்கள் கெமிஸ்ட்ரி இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்து பீதியிலே இருக்கீங்க. தயவங்க 2 பேரையும் முடிச்சுட்டு எல்லாட்டையும் நேம் கேட்டு எப்போ என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி ஆஸ் யூஸ்வல் கிளாஸ் நடத்திட்டுருக்கான். நீங்கள் 2 பேரும் மச்சான் இவன் சும்மாவே நம்மளை போட்டு செய்வான், இப்போது ப்ரொஃபஸர் செத்தோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பயந்துக்கிறீங்க. இன்றைக்கி நம்மளை எங்கே கட்டி பறக்க விட போகிறானோ அப்படின்னு சொல்லி பீதியிலே இருக்கீங்க. அவனும் கிளாஸ் எடுத்துகிட்டு 2 பேரும் நோயின்னு பேசிகிட்டே கதை பார்த்துட்டு ஏய் எந்திரிங்க அப்படிங்கிறான். போச்சு நம்மளே வாண்டடாக மாட்டிட்டோமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் மியா மண்டையிலே கொட்டுறீங்க. வாயை வச்சுட்டு கொஞ்சம் பேசாமல் ரெடினா கேட்குறியா அப்படின்னு எந்திரிச்சு நின்று சார் அது வந்து போங்க வெளியில் அப்படிங்கிறான். அப்பாடா வெளியே தாண்டி போகிறான், வா ஓடிடலாம் அப்படிங்கிறான் மியா. நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுவீங்க தெரிஞ்சு தயாங்க பீரியடே வரான். 2 பேரும் அப்படியே வெளியில் போக பார்க்குறீங்க. எங்கே போகிறீங்க? நீங்கள் தானே சார் கிளாஸை விட்டு வெளியே கிளாஸை விட்டு தான் வெளியே போனேன், காலேஜ் விட்டே போகணுன்னு சொல்லலையே அப்படிங்கும். அது சரி அப்படின்னு 2 பேரும் இங்கே வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போய் நடு கிரவுண்டில் 2 பேர்த்தையும் முட்டி போட வச்சாரான். ஐயோ நாங்கள் என்ன ஸ்கூல் போனாயா எங்களை முட்டி போட வைக்கிறோம், அதுவும் நடு கிரவுண்டில் ஹோல் காலேஜ் பார்க்குமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் சார் 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 ப்ளீஸ் சார் வேணாம் சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க சார் அப்படி கெஞ்சிரிங்க. முடியாது நீல் டவுன் அப்படின்னு சொல்கிறான். சார் 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 ப்ளீஸ் சார் இப்போ நீல் டவுன் போட்டால் கிளாஸ் அவர் மட்டும்தான், இல்லை அப்படியே பேசிகிட்டே இருந்தீங்க ஃபுல் டே அப்படிங்கிறான். டப்புன்னு 2 பேருக்கு அப்படியே முட்டி போட்டுறீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்ஸை கையில் எடுத்துருந்துருப்பான். 2 பேரும் ஹேண்ட்ஸ் அப் அப்படிங்கிறான். 2 பேரும் கையை தூக்குறீங்க. கையில் அப்படியே புக்ஸை வச்சு விட்டுறான் 2 பேர் கையிலையும். இந்த புக்கு கீழே விழுகவே கூடாது, இப்படியே 2 பேர் நில்லுங்க அப்படி சொல்லிட்டு போகிறான். அட பாவி இவன்லாம் மனுஷனா சைக்கோ சைக்கோன்னு 2 பேரும் திட்டிகிட்டே நடு கிரவுண்டில் முட்டி போட்டிருக்கீங்க. போகிறவங்களாம் அவங்கள பார்த்துட்டு வராங்க. உங்களுக்கே சங்கடமாக இருக்குது, 2 பேத்துக்கும் அழுகையாக வர மாதிரி இருக்குது. சரி இப்படி மானத்தை வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனை பேசுனதுக்கு இப்படி வச்சு செஞ்சுட்டான் நம்மளை அப்படின்னு சொல்லி 2 பேரும் இவன் மச்சான் நான் சொன்னது தாண்டி நம்ம இனிமேல் இந்த காலேஜ் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆமியா. போடிங்க இவனுக்கு பயந்துட்டு காலேஜ் விட்டு நம்ம போகணுமா, இதுக்கு மேலேயும் நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது, இவனை நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி பண்ண போகிற அப்படின்னு. பண்ணுறேன் பாரு, ஒரு நாள் எனக்கும் வரும், இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கடுப்பாயிட்டு இருக்கீங்க. படுத்த அளவுக்கு படுத்தி எடுக்கிறான் வச்சு தயாங்கோ. உங்களை எல்லாரையும் விட உங்களையும் மியாவையும் தான் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறான். அதுவும் உங்களை தான் ரொம்ப எது எழுதிட்டு வந்தாலும் தப்புங்கிறது, அசைன்மெண்ட் அதிகமாக கொடுக்கறது, டெஸ்ட்டுங்கிற பேரில் டெய்லி சாவடிக்கிறது, எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு போட்டு வச்சு செய்கிறான். டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. சைக்கோ சைக்கோ சரியான சைக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டில் புலம்பிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் கடுப்பாகுது. மியா கால் பண்ணுறா, மச்சான் அசைன்மெண்ட் முடிச்சிட்டியாடி அப்படின்னு. அடி ஏண்டி நீ வேறு சாவடிக்கிற, அவன் தான் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் நம்மளை போட்டு கொலையாக கொன்று எடுக்கிறான் அப்படி. இல்லை மச்சான் சப்மிட் பண்ணலாட்டி நம்மளை திட்டுவான் மச்சான் அப்படி. போடி என்னால் முடியாது, எவ்வளோ தான் பண்ணுறது, அது என்ன ஹோல் கிளாஸ்லேயும் நமக்கு மட்டும் ஏதாவது கொடுத்துட்டே இருக்கான், என்னால் இந்த வாட்டி முடியாதுடி, கண்டிப்பாக முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. மச்சான் அப்படிலாம் பண்ணிடாத மச்சான், அவ்வளோதான் அவன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறானோ பண்ணட்டும்டி, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கீங்க. மியோ அடியே உன்னால் முடியாடி பரவாயில்ல, எனக்கு அது செஞ்சுக்கிறீ அப்படிங்கிறா. வச்சுரும் பார்த்துக்கோ, எனக்கே நான் செய்ய மாட்டேங்கிறேன், இதில் இவளுக்கு வேறு செய்யணுமா, முடிஞ்சால் நீ செஞ்சுட்டு போய் கொடு இல்லாட்டி போகும் அப்படின்னு. மியாவோ பயந்து அவள் செஞ்சுட்டே வந்துடுறா. நீங்கள் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் எதுவுமே செய்யலை. செம்மையாக கடுப்பாகுது உங்களுக்கு.
நீங்கள் அப்படியே காலேஜில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. மியா நிஜமாவே நீ செயலியாடி அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏ அவன் லூசுடி, ஏதாவது பண்ண போகிறான் அப்படி. என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். பெரிய இவன் என்ன பண்ணுவான், மிஞ்சி மிஞ்சி போனால் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பான், உயிரவாக எடுக்க போகிறான், போடி இவனுக்கு பயந்து எத்தனை நாளைக்கு தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்குது அப்படி சொல்லிங்க. கடுப்பாக உட்காந்துருக்கீங்க. தயாங்கோ அப்படி உங்களை பார்த்துட்டு கிளாஸ்குள்ளே வரான். வந்துட்டான் என் மகாதக பேசும்போதே வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சைக்கோ சைக்கோ அப்படின்னு நீங்கள் வாய்க்குள்ளே திட்டிருக்கீங்க. தயாங்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவனுக்கு சிரிப்பு வருது. ஸ்மைலை அப்படி காட்டிக்காமல் ஓகே. அப்புறம் இங்கே வீக் ஸ்டூடெண்ட் 2 பேர் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். அது நாங்கள் வீக் ஸ்டூடெண்டா அப்படி சொல்லி நீங்கள் கடுப்பாக்குறீங்க. யூ அண்ட் யூ எந்திரி அப்படின்னு சொன்னால் 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்களுக்கு எஸ்டர்டே அசைன்மெண்ட் கொடுத்துருந்தால எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். மியா டக்குன்னு ஓடி போய் நீட்றா. நீங்களோ அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு இப்படி பண்ணி உங்ககிட்ட கேட்குறான். நீங்களோ அது அது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ உடம்பு சரியில்லையா, சரி ஓகே கிளாஸ் முடிச்சதும் ஸ்டாஃப் ரூமில் வந்து என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐயோ இப்போ எதுக்கு இவனை தனியாக கூப்பிட்றான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. மியா போச்சு, நான் தான் சொன்னேன்ல செஞ்சுட்டு வந்துடலான்னு, கேட்டியா நீ, பாரு இப்போ தனியாக கூப்பிட்றான். மச்சான் நீயும் வாடி. எதுக்கு, அவன் எனக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குவா, நான்லாம் வரலப்பா, ஆனாலும் உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, நீ உள்ளே போ மச்சான், நான் வெளியே நின்றுக்கிறேன், உனக்கு ஏதோ ஒன்றுனா உடனே சவுண்ட் கொடு, நான் உள்ளே வந்துடுறேன் அப்படியே நீங்கள் மியாவை பார்க்குறீங்க. மச்சான் நிஜமாடி அப்படிங்கிற தூ அப்படின்னு துப்பிது. வெளியில் நின்றுட்டு விளக்கு பிடி, நானே போய் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கிளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சதும் தயாங் போகிறான். பின்னாடியே நீங்கள் பயந்து பயந்து போகிறீங்க. டக்குன்னு ஸ்டாஃப் ரூம்குள்ளே உள்ளே போனவன் கதவை சாத்திட்டு உங்களை அப்படியே செவுத்துல சாச்சு உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். சார் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பயப்படுறீங்க. என்னடி நினச்சிட்டுக்க, அசைன்மெண்ட்லாம் கொடுத்தா செய்ய மாட்டீங்களா மேடம் அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிங்க. ஓ உடம்பு சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் நெத்திலையும் கழுத்துலலாம் கை வச்சு அப்படியே தொட்டு பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கான் தொட்டதும். சார் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கையை நோத்துறீங்க. ஆனால் உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் சார் விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போக பார்க்குறீங்க. கையை பிடிச்சி முறுக்கின மாதிரி அப்படி பின்னாடி வச்சுக்கிறான். உங்களுக்கும் வலிக்குது சார், வலிக்குது சார், விடுங்க சார் அப்படின்னு. தயாங்க அப்படியே உங்கள் பின்னாடி நின்றுட்டு உங்கள் ஹேரை அப்படி ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கு கிட்டே குனிகிறான். சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு தள்ளி விட்டுறீங்க. தயாங்கும் சொல்லுன்னு கோவம் அது பாலாருன்னு கன்னத்தில் ஒரு அடி. நீங்கள் அப்படியே கன்னத்தில் வச்சுட்டு அப்படியே தயாங்கே பார்க்குறீங்க. கண்ணன் தனியாக வருது உங்களுக்கு. போடி வெளியே அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே சைக்கோ சைக்கோ அப்படின்னு திட்டிகிட்டே வெளியே ஓடிடுறீங்க. மியா வெளியே தான் நின்றுட்டு இருந்திருப்பா சொன்ன மாதிரியே. மச்சான் என்னோடய ஆச்சு அப்படின்னு கண்ணா அப்படியே செவந்த மாதிரி இருக்குது. மச்சான் அடிச்சிட்டானா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே டெஸ்கில் சாஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கும் அவன் அடித்தது ஒரு மாதிரியாக இருக்குது. தயாங்கும் இங்கே அவன் கையை அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு செவத்தில் ஓங்கி கூத்துறான். என்னடா பண்ண, எதுக்கு இப்படி பண்ணுற, வர வர உன்னோட சைக்கோத்தனத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு. ஃபஸ்ட்டு நல்ல சைக்காட்டிஸ்ட்டாக பார்க்கணும். அவன் விஷயத்தில் மட்டும் நீ ஏன் இப்படி காட்டு மிராடித்தனமாக நடந்துக்கிறேன்னு அவனே திட்டிகிட்டு இருக்கான். இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ்க்கே வரல. தயாங் வந்ததும் உங்களை தான் தேடுறான். கிளாஸ் ரூமில் போயிட்டு எங்கே 2 பேர் காணோங்கிற மாதிரி கேட்கும். அவங்க 2 பேரும் இன்றைக்கி ஆப்சன்ட் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படிங்குமா, அது என்கேஜ்மெண்ட் சார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே வராதனால பொதுவாக அவங்க சொல்லவும் தயாங்கோ என்னது ஹீராக்கு என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கால நோ 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 அதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரி ஓகே எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, நீங்களே படிங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துடுறான். வந்தவனுக்கோ அங்கே இருக்கவே முடியல. நோ நோ இது நடக்கவே கூடாது, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே டக்குன்னு ஐடியா வந்தவனா கடன்னு காலேஜுக்கு லீவ் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே ஓடிடுறான். கார் எடுத்துகிட்டு வந்தவனும் ஒரு இடத்துல போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறான். உங்களுக்கு தயாங் நம்பர்லாம் தெரியாதனால நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னு கேட்டதும் மியா யார் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். எது ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நீங்கள் யோசிக்கல. மியாவுக்கு ஆக்சிடெண்ட் தானே உண்மையாக நினச்சிட்டு அவள் எங்கே இருக்கான் எந்த இடத்துலனா அவன் ஒரு இடத்த சொல்கிறான். டக்குனாங்க நான் அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு எங்கள் பாட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க.
இப்போ தான் உங்களுக்கே மியாவுக்கு தானே இன்றைக்கி என்கேஜ்மெண்ட், அவள் உன் ஃபேமிலியோடு தானே இருப்பா. ஓ ஷிட், யாரோ நம்மளை நல்லா ஏமாற்றிருக்காங்க, நம்மளும் லூஸ் மாதிரி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகலான்னு பார்க்கும்போது டக்குன்னு அங்கே உள்ள காரு வேகமாக வந்து அவங்க கிட்டே நிற்கிது. நீங்கள் பயந்து போய் யாரா இவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தயாங்க அப்படியே அவங்க காருக்குள்ளே இழுத்து உள்ளே போட்டு காரை வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிடறான். நீங்கள் பயந்து போய் கண்ணை முழிச்சு பார்த்தா பார்க்குறீங்க, பார்த்தா பக்கத்தில் தயாங்க. சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு காரை ஸ்டாப் பண்ணுங்கள், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. எதுக்கு, இப்போ நீ அந்த நிச்சயத்துக்கு போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிங்க. நோ, நீ போகக்கூடாது அப்படிங்கிறான். என்ன போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், ஃபஸ்ட்டு நான் ஏன் போகக்கூடாது, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, முதல்ல காரை ஸ்டாப் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுங்க. காரை ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க, பட் கார்லாம் ஓப்பனே ஆகலை. உங்களுக்கும் செம்மையாக கடுப்பாகுது. தயான் கையிலே போட்டு அடிக்கிறீங்க. சார் சார் ப்ளீஸ் சார் ஸ்டாப் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் போகணும் அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க. என்னடி அவ்வளோ இது, என்ன லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றுமே புரியாமல் நீங்கள், ஓ அவளை பற்றி தான் கேட்குற மாட்டேன். ஆமாம் லவ், அதனால தான் என்கேஜ்மெண்ட்டு, இந்த இயர் முடிஞ்சதும் மேரேஜு அப்படின்னு. என்கிட்டே எவ்வளோ தைரியமாக என்கேஜ்மெண்ட்டு அப்புறம் மேரேஜெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு வேகமாக போய் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் இறங்கி உங்களையும் அப்படியே கார் ஓப்பன் பண்ணி உள்ளே இழுத்துட்டு போகிறான். நீங்களும் உள்ளே போகாமல் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட தான் பார்க்குறீங்க. தயாங்கோ உங்களை தரத்தாரானா இழுத்துட்டு போகிறான். சார் ப்ளீஸ் சார் பண்ணாதீங்க சார், நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகணும் சார், டைம் ஆச்சு, என்னெல்லாம் தேடுவாங்க, நான் போகணும் அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் போகக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, நீ போகாமல் இருந்தால் தான் என்கேஜ்மெண்ட் நடக்காது, அது நிற்கணும், அதுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். என்னது என்கேஜ்மெண்ட் நிற்கணுமா, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அதையே நிற்கணும், அதெல்லாம் நிற்க வாய்ப்பே இல்லை. லவ் பண்ணி அந்த பொண்ணைவே என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுலாம் எப்படி ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரியப்படுது, எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஒரு பொறாமை அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டுறீங்க. எதை அப்படின்னு சொல்லி டக்குன்னு கழுத்தை பிடிச்சி நினைக்கிறான். என்கிட்டே எவ்வளோ தைரியம் இருந்தால் லவ் பண்ண நான் தான் செய்வேன்னு என்கிட்டே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் அப்படியே திரு முழிக்கிறீங்க. சார் வலிக்குது கையெடுங்க அப்படின்னு சொல்லி கையை தட்டுறீங்க. இன்னொரு டைம் என்கிட்ட இந்த மாதிரி பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இப்போ என்னால் எதுவும் கேட்குற நிலமை நான் இல்லை, நகருங்க டைம் ஆச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. கையை பிடிச்சி இழுக்கிறான். இங்கே பாரு, நான் பொறுமையாக பேசிட்டுருக்கேன், என்னை மிருகமாக மாற்றாத, நீ எங்கேயும் போகக்கூடாது, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது, இங்கே இரு அப்படி சொல்கிறான். நான் ஏன் உங்கள் கூட இருக்கணும், நான் போகிறேன், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே செவுத்தில் ஏதாச்சும் உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களால் முடியல, உங்களுக்கு பயம் வேறு வந்தது. நீங்கள் அப்படியே உன்னை தள்ள பார்க்குறீங்க, உங்களால் முடியவே இல்லை. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக, ரொம்ப ரஃப்பாக அப்படியே உங்களை ஹார்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் ரொம்பவும் முடியாமல் அப்படியே மயக்க நிலைக்கு போய் அப்படியே கனலாம் சொறி அப்படியே தயாங்கே பார்க்குறீங்க. அப்போ தான் அப்படியே உங்கள் கண்ணில் தனியாக ஊற்றுது. தயாங்க அப்படியே உங்களை விட்டு ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு, பொறுமையாக இருக்கும்னு நினச்சா ஏன்டி என்னை பொறுமையாக இருக்க மாட்டேன், கொஞ்சம் நேரம் நீ பேசாமல் உட்காந்துருந்தா நான் உன்னை இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன், அந்த என்கேஜ்மெண்ட்டு நின்றுருக்கும், அதுக்கப்புறம் நானே கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டுருப்பேன்ல அப்படிங்கிறான். நான் போகலன்னா எப்படி அங்கே என்கேஜ்மெண்ட் நிற்கும், லூஸு மாதிரி பேசுகிறீங்க, நான் போனாலும் போகலாட்டியும் அங்கே இருக்கிறவங்க பொண்ணு மாப்பிள்ளை அப்போது என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும்ல அப்படின்னு. என்ன சொல்கிற நீ அப்படி சொல்லி இப்போ தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு என்ன சொல்கிறேன்னா, மியாவுக்கும் அவ்வளோ பண்ண பையனுக்கும் என்கேஜ்மெண்ட்டு அப்படி சொல்லிங்க பார்க்குறீங்க. ஓ சே அவசரப்பட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் அடிச்சுட்டு அப்போ தான் அவன் சிரிக்கிறான். உங்களுக்கு பயமாக இருக்குது, பைத்தியமா இவன் இப்போ எதுக்கு சிரிக்கிறான், திருப்பி எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்னு பயந்துட்டு அப்படியே பின்னாடி போயிடுங்க. அப்படின்னு சொல்லி கை நீட்டான். நீங்கள் அப்படின்னு உங்கள் கை எடுத்துகிட்டு கிட்ட வராதிங்க ப்ளீஸ், கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகிறீங்க. ஓகே ரிலாக்ஸ், நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, பயப்படாதடி, ஃபஸ்ட்டு என்னை பார்த்து இப்படி பயப்படுறத நிப்பாட்டு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு லூசு பையன் இன்னும் திடீர்னு நல்லா பேசுகிறான் அப்படி சொல்லி அவனே பார்த்துடுவீங்க. ஆனால் அவன்கிட்ட இப்போது நீ என்ன சொன்ன, அப்போது என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறான். ஆமாம் மியாவுக்கு அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு சொன்னீங்க.
ஹ மியாவுக்கு ச்சே மியாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆமாம் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ இருக்கணும்ல கூட. ஸோ ச்சே நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி உன்னை நானே கூட்டிகிட்டு போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடனை உங்களை கூட்டிகிட்டு போகிறான். திருப்பி அதே காரில் உங்களுக்கு பயமாக இருக்கு, நீங்கள் வேணாம் நான் வேறு ஏதாவது ஆட்டோ கேப் புக் பண்ணி போய்க்கிறாரு. சே நானே உனக்கு கொண்டு போயிட்டேன், மண்டபம் எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மண்டபம் பேர் சொன்னதும் கரெக்டாக அந்த வாசலே இறக்கி விட்டு அவனும் உள்ளே வரான். நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னு. இல்லை நானும் உங்களை அவள் இன்வைட் பண்ணாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சரி ஓகே நான் வரல, நீ பத்திரமா போயிடுவீல அப்படிங்கிறான். நீ தாண்டா என்னோட ஆபத்தே, நீ இல்லைன்னா நான் ரொம்ப பத்திரமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி திருத்துன்னு முழிச்சிட்டே பார்க்குறீங்க. அவனும் தலையிலே அடிச்சுட்டு சி என்ன காரியம் பண்ண தாயா, அவளை எவ்வளோ லவ் பண்ணுற, அதை எப்படி அவகிட்ட சொல்ல நினச்சேன், கடைசியில் இப்படி பண்ணிட்டேடா, உன்னை பற்றி அவன் என்ன நினச்சிருப்பா. ஆமாம் என்றைக்கு அவன் நல்லா தான் நினச்சா, இன்றைக்கி மட்டும் நினைக்கிறதுக்கு ஒரு நாள் புரிஞ்சுக்குவா அப்படின்னு நினச்சிட்டு தயாங்க ஏன் கிளம்பிடுறான். இங்கே நீங்களோ அப்படியே பயந்து உள்ளே வரீங்க, பேடிச்ச மாதிரி இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவோ என்னடி திடீர்னு கிளம்பி போனேன், மண்டபத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், நீ அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு எங்கடி போனா அப்படின்னு. அது வந்துமா சடனாக ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதான் பார்க்க போயிட்டு. ஓ சரி நாங்கள் கூட என்னமோ எதுன்னு பயந்துட்டோம், சரி இங்கே மண்டபத்துக்கு வந்துடுவேன் தான் இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு மியாவை போய் பார்க்குறீங்க. மியா நல்லா தான் இருக்கா, ஜாலியாக இருக்கா. உங்களை பார்த்துட்டு என்னடி இவ்வளோ நேரம் கழிச்சு வர, உன்னை அப்பயே வான்னு சொன்னல அப்படி. அது ஒன்றும் இல்லை அப்படி. மியா அப்போ தான் உங்களை பார்க்குறா. என்ன மச்சான் ஒரு மாதிரியா இருக்கா, பேச்ச மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறா. 2 பேர் மட்டும் தான் இப்போ ரூமில் இருக்கீங்க. மியா அப்படியே நீங்கள் மியாவை ஹக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அழுக ஆரம்பிச்சிடுங்க. மியா பயந்தே போயிடா. ஏ ஹீரா என்னடி ஆச்சு, ஏன்டி அழுற அப்படின்னு. இல்லை மியா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஏய் அந்த சைக்கோ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ருக்கான் லூஸு, என்கிட்ட ஃபோன் இருக்கும்போது நான் என் ஃபோனில் இருந்தாடி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தால் கால் பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை எனக்கு நீ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட தெரிஞ்சிருக்க முடியும். உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் அதெல்லாம் எனக்கு யோசிக்க தோணல மச்சான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி சாரி, உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் இப்படி ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்னு. நீ என்னடி பண்ணுவேன், உன் நேமை யூஸ் பண்ணி அவன் தான் என்னை ஃபூல் ஆக்கிட்டான் அப்படின்னு. ஆமாம் எதுக்கு அப்படி பண்ணான், எனக்கும் தெரில மச்சான் அப்படின்னு சொல்ல. அதானே அவனே ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சரி நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் அப்படியே பாத்ரூம் போய் உங்களுக்கு அழுகையாக வருது இருந்தாலும் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மிரரில் அவங்க மூஞ்ச பார்க்குறீங்க. பார்க்கும்போது அப்படியே தயா கிஸ் பண்ண நினைப்போது நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் லிப்ஸை லைட்டாக தொட்டு பார்க்குறீங்க. சி சைக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு மறுபடியும் வெளியில் வந்துடுறீங்க. அவரோட என்கரேஜ்மெண்ட்டோ நல்லபடியாக நடக்குது. நீங்கள் 3rd இயருங்கனால உங்களுக்கு இப்போ வந்து படிப்பு முடிய போகுது. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சதும் அவளுக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஹாப்பியாக இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தயாங் பண்ணதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. தயாங் பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கல, கடுப்பாகுது, அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அவனும் இப்போ மாதிரி உங்களை சீன்றதுலாம் இல்லை. அப்போது சடனாக உங்கள் வீட்டில் உங்களோட ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிஞ்சதும் உங்கள் மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க. இப்போது தான் ஸ்டடீஸ் முடித்தேன், அதுக்குள்ளே மேரேஜா, கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எவ்வளோ நாள் இப்படியே எத்தனை நாள் சொல்லிகிட்டு இருப்ப, அவள் இந்நேரம் உன் வயசுலலாம் கல்யாணம் பண்ணி 2-3 குழந்தை குட்டியோட இருக்கா அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்லுவோம். நீங்கள் அப்படியே கிளவி அப்படின்னு வாரிச்சிட்டு உனக்கு 16 வயசுலேயும் 14 வயசுலேயும் உங்கள் காலத்தில் கல்யாணம் பண்ணாங்க, இப்போல்லாம் அப்படி இல்லை, நான் இப்போ தான் படிப்பே முடிச்சிருக்கேன், கிளவி பேசாமல் இரு, நீ தான் இந்த வீட்டில் எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு தெரிஞ்சவங்க பையன் ஒன்று இருக்குது, அந்த பையனுக்கு ஒன்று பொண்ணு கேட்டிருக்காங்க, அவனுக்கு தான் அவனை கட்டி கொடுக்கணும், நல்ல பையன் அப்படி இப்படின்னு அப்படியே புகழ்ந்து தள்ளுது. நல்ல பையனாக தான் நீ கட்டிக்கோ கிளவி அப்படி சொன்னீங்க. உங்கள் பாருடா கண்ணா, பாட்டிக்கும் இன்றைக்கோ நாளைக்கோன்னு கிளவி இந்த பிட்டெல்லாம் போடாத, நான் நீ சாக போகிறேன்னு சொல்லி என் தலையில் அது என்ன கட்டி வைக்க போகிறேன், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிங்க. அதெல்லாம் இல்லாடி, நிஜமாக தான் சொல்கிறேன், பாட்டிக்கும் முடியாமல் இருக்குது, நான் சொல்கிற இடம் ரொம்ப நல்ல இடம், கல்யாணம் பண்ணிட்டு போடா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுது பாட்டி. நீங்களோ இந்த பாட்டி தொல்லை தாங்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. பட் உங்கள் அப்பானா உங்களுக்கு கொஞ்சம் பயம். அவரோ அப்படி சொல்லிட்டு உள்ள வராரு. ஐயோ வந்துட்டார் எம்டன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன இங்கே பஞ்சாயத்து, இங்கே பாருங்கப்பா பாட்டி இப்போயே என்ன கல்யாணம் அது இதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு, அதான் அவனுக்கு படிப்பெலாம் முடிஞ்சில்ல, இவ்வளோ நாள் படிப்பை காரணம் காட்டினேன், அதான் முடிஞ்சேன், இனி என்ன கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதான்,
இதான் மாப்பிள்ளை பையன் ஃபோட்டோ பார்த்துக்கோ, இவன் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்களோ நம்மக்கிட்ட சம்மதம்லாம் இவங்க கேட்கல, கல்யாணம் பண்ணிக்கணும் ஆர்டர் போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிளவி எல்லாத்துக்கான நீ தானே அப்படி சொல்லி பாட்டியை மறைச்சிட்ருக்கீங்க. அதுவும் நமக்கே நான் ஸ்வீட்டை உள்ளே தள்ளிகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே சரி யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஃபோட்டோவை எடுத்து பார்த்ததோ உங்கள் ஹார்ட்டில் யாரோ சுட்ட மாதிரி ஒரு சவுண்ட். தீ அப்படின்னு ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருங்க. வேறு யார், நம்ம தயாக்கு தான். இவன் நல்ல மாப்பிள்ளையா, இவன் சரியான சைக்கோ மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் யாரை வேணால் கட்டுவேன், இந்த சைக்கோ மட்டும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், இந்த இவனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும். கேண்டி அவனுக்கு என்ன, என் பேராண்டி மகாராசா மாதிரி இருக்கான் அப்படிங்குது. மகாராசா மாதிரி இருக்கான், நான் வண்ணான் கட்டி கிளவி, இவனை நான் கல்யாணம் பண்ண எனக்கு கொன்றுவாண்டி அப்படின்னு சொல்லிவிடு. நீ சாகிற வயசில் இருந்துட்டு நீ சாவரனா சாவடி, என்னை ஏண்டி சேர்த்து சாகடிக்கிற கிளட்டி சிரிக்கி அப்படி சொல்லி திட்டுறீங்க. பாட்டியோ நீ என்ன வேணாலும் பேச அப்படிங்கிற மாதிரி, அது காதுலேயே வாங்கிக்காம நீ இவனை தான் கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. நீங்களோ அழுகாத குறையா அவங்க அம்மாட்ட போய், மா ப்ளீஸ்மா நீயாச்சும் நான் சொல்கிறது கேளுமா, நான் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் எதுவுமே இங்கே சொல்ல முடியாது, நீ ஒரு ஆளுமா வாயே திறக்க மாட்டேன், அதனால தான்மா அம்மாவும் பையனும் ஆடுறாங்க. ப்ளீஸ்மா நீ சொன்னால், நான் சொன்னால் மட்டும் உங்கள் அப்பா கேட்டுருவாரா, சொல்லுமா என்னைக்காவது ஒரு நாள் பேசி தானே ஒன்று, நீ இப்படியே இருப்பியாம்மா ப்ளீஸ்மா, எனக்கு கல்யாணம் வேணாம், அதுவும் இவன் கூட வேணாம்மா, வேறு யாரை வேணாலும் மாப்பிள்ளை பார்க்க சொல்லுமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சிடுங்க. அதெல்லாம் முடியாதும்மா, நான் எதுவும் சொன்னாலும் இங்கே கேட்க மாட்டாங்க, நீயாச்சும் உங்கள் அப்பாவாச்சும் பாட்டியாச்சு அப்படின்ட்டு அவங்க போயிறாங்க. ஐயோ கிளட்டி சிரிக்கி சாக வேண்டிய வயசில் சாகாமல் என் உயிரையும் சேர்த்து எடுக்குதே இந்த கிளட்டி சிரிக்கின்னு திட்டிட்டு, ஐயோ இவர் வேறு நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டார், இவர் ஒரு எம்டன், பிள்ளையை பெற்று வைக்க சொன்னால் தொல்லையை பெற்று வச்சுருக்காங்கன்னு அப்படியே நீங்கள், ஐயோ இவனை பார்த்தாலே பயமாக இருக்கே அப்படின்னு, இந்த லூஸை காலேஜில் பார்த்தாலே பயமாக இருக்கும், இதை கல்யாணம் வேறு பண்ணி குடும்பம் நடத்தணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. மியாவுக்கு கால் பண்ணுறீங்க, அவளோ மேரேஜ் முடிஞ்சதோ ஜாலியாக ஹனிமூன் கிளம்பிட்டா, அவளோ மேடம்ஸ் ஜாலியாக இருப்பாங்க, இப்போ நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், நீங்களே அப்புறம் வேணாம் அப்படின்ட்டு நம்ம பிரச்சனையை நம்ம தான் பார்க்கணும், இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டு, கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு என்னெல்லாம் முடியுதோ அத்தனையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஏதேதோ பண்ணுறீங்க, பட் எல்லாமே ஃப்ளாப்பு, உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. மேரேஜ் டேட்டும் வந்தது, கல்யாணம் அந்த இவன் கூட நினைக்கும் போதே பயமாக இருக்கே அப்படின்னு, ஒரு வழியாக மேரேஜுக்கு ரிங்கு 2 பேரும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ரிங் சேஞ்ச் பண்ணி பதட்டத்திலே தான் இருக்கீங்க. கிஸ் பண்ணிக்க சொல்லும் போது தயாங்க அப்படியே கிட்ட வரும்போதே உங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. தயாங்கோ விடாமல் இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான், அதில் அப்படியே நீங்கள் பயந்து போய் அவனே பார்க்குறீங்க. அவனோ அப்படி உங்களை லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான், ஐயோ சிரிக்கும் போது பார்க்கறதுக்கு ராட்சச மாதிரி இருக்கானே அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நைட் தான் அப்படின்னு நீங்கள் பயந்துகிட்டே நிற்கிறீங்க. தயாங்க செம்ம ஹாப்பியாக உள்ள வரான், நீங்கள் அவனை பார்த்ததும் பயந்து போய் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. தயாங்க உங்கள் பக்கத்தில் அப்படியே வரான், சார் ப்ளீஸ் சார்னு மாதிரியே பயப்படுறீங்க. அவனுக்கும் சிரிப்பு வந்தது. அவங்கக்கிட்ட வந்து இன்னும் நான் உனக்கு சாரா அப்படின்னு கேட்குறான். வேற என்ன சொல்கிறது அப்படின்னு, வேற என்ன சொல்கிறதா, தயாங்கன்னு கூப்பிடு, பேபின்னு கூப்பிடு, டார்லிங்னு சொல்லு, ஹப்பின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஓனாக சொல்கிறான். இதெல்லாம் சொல்கிறாங்க போட அங்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு, ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே டக்குன்னு உங்கள் கழுத்தை பிடிச்சிடறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு வார்த்தையே வரல, இங்கே பாரு எது வேணாலும் சொல்லு, என்னை பிடிக்கல, என்னை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை, என்னை விட்டு போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது வார்த்தையை சொன்னேன்னு வச்சுக்கோ, இவ்வளோதான் அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு இதுக்கு மேலே வார்த்தை வரும், வாயை பிளாஸ்டர் போட்டு ஓட்டின மாதிரி வாயை இறுக்கி மூடிட்டு நின்றுறீங்க. என்னது கொன்று புதைச்சிருவியா அப்படின்னு அவனே பார்த்துட்ருக்கீங்க. நல்ல மூடில் வந்த மூடை ஸ்பாயில் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். எது எப்படியோ அட்லீஸ்ட்டு எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியமாக இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ரூமை திறந்துட்டு உள்ளே வரோம். அவனை பார்த்தது உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னடா வீராப்பா போனேன் திரும்பி வந்து நிற்கிற அப்படின்னு தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இங்கே பாரு பேபி, நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்டுக்கடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என்னை புரிஞ்சுக்கொடி அப்படிங்கிறான். நீங்களோ
என்னடா திமிரா பேசினா வேலைக்கு ஆகலன்னு நைஸாக கெஞ்சி பார்க்குறானோ, இதுக்கெல்லாம் மசிஞ்சிடாதடி ஹீரா அப்படின்ட்டு அது அது வந்து அப்படின்னு நவுந்து போகிறீங்க. அவனும் நீங்கள் இப்படி பண்ணுற போது அவனுக்கு கோவம் வருது. நீ இந்த மாதிரி பண்ணுறதாண்டி எனக்கு கோவமாக வருது. ப்ளீஸ் டி என்னை விட்டு போகணுன்னு எப்படி நினைக்காதடி அப்படிங்கிறான். அப்புறம் உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அப்புறம் விட்டு போகணுன்னு நினைக்காம வேற என்ன நினைப்பாங்க அப்படின்னு திடீர்னு ரைஸ் பண்ணி வாய்ஸை கத்துறான். என்னன்னு நினச்சிட்டு இருக்க, இறங்கி வந்து பேசினா ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லி திரும்ப பிடிச்சி இழுக்கிறான். இதான் இந்த காட்டு முன்னாடி தானே தான் திடீர்னு சைக்கோ மாதிரி ட்ரீட் பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்காது அப்படின்னு, உன் கூடலாம் மனசு வாழ்வாளா அப்படின்னு நீங்கள் வாய் விட்டே கத்திடுறீங்க. தயாங்கு இதை சொல்லவா வேணும், இன்னும் அப்படியே மண்டைக்கேறுது. என்ன சொன்ன நான் சைக்கோவா அப்படின்னு திருப்பி அதே கேட்குறான். ஐயோ சும்மா இருந்தவனை நம்மளே மலையேற்றி விட்டோமா அப்படின்னு. அது அது சார் வாய் தவறி தெரியாமல் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் ஓட பார்க்குறீங்க. விடுவானா தயாங்க, தூக்கி பெட்டில் போட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு எடுத்துட்றான். நீங்களும் பயந்து போய் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறீங்க. அவனும் எதையும் காதல் வாங்கிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே உங்களுக்கு லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் கத்த முடியாமல் வாயை மூடிட்டு இருக்கீங்க. அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறோம். அப்படியே ஒவ்வொரு பார்ட்ஸாக கிஸ் பண்ணுறோம். நீங்கள் திமிரிக்கிட்டே தான் இருக்கீங்க. பட் தயாங் பிடியிலேருந்து உங்களால் வெளிவரவே முடியல. அப்படியே நீங்கள் கத்தி முடியாமல் சைலண்ட் ஆகிடுறீங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படி கிஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறான். அப்படியே மேக்கவுட் செக்ஷனில் மேக்கவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கோ பெயினாக இருக்குது, வாயை மூடிட்டு அப்படியே கத்தவும் முடியாமல் பில்லோ கட்டிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே மேக்கவுட்டை ரொம்பவுமே வேகமாகவே பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவங்க மேலே படுத்துடுறான். நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக அழுது ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. அவனும் ஒரு 2-3 டைம் பண்ணிட்டு தான் உங்களை விட்டுறான். மார்னிங் எழுந்ததும் உனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. தயாங் கோவத்தை குறைச்சிக்கவே மாட்டியாடா, இப்படி இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கோவமே படக்கூடாதுன்னு அவனும் கண்ட்ரோல்டாக தான் இருக்கான். பட் என்ன பண்ணுறது, அவனுக்கு இந்த ஷார்ட் டெம்பர், அவனால் கோவப்படாமல் இருக்கவும் முடியாது. அதுவும் உங்கள் விஷயத்தில் நீங்கள் சொல்கிற வார்த்தை அவனை அவ்வளோ பாதிக்குது. அது எதுவுமே தெரியாமல் நீங்களோ காட்டு மிராண்டி சைக்கோ பையன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அவன் உங்கள் மேலே வச்சுருக்க அதிகப்படியான பாசம் தெரியவே இல்லை. இப்படிலாம் பண்ணுறனால அவனும் உங்களை ரொம்பவுமே போல தான் இனிமேல் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு மார்னிங் எழுந்ததும் அப்படியே உங்களை மெதுவாக அவனே தூக்கிட்டு பாத்ரூம் போகிறான். நீங்களும் வேணாம் நானே அப்படின்னதும் டக்குன்னு அவன் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கும் வாயை மூடிக்கிறீங்க. அவனே உங்களை பாத் பண்ணி எதுவும் பண்ணலை, பாத் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்தது உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் அவனே எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு எடுத்து வைக்கிறான். நீங்கள் போய் அதெல்லாம் எதுக்கு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல, உனக்கு தான் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனே எல்லாம் பண்ணுறான். என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு மனசு மாறுற மாதிரி இல்லை, சரியான நடிப்புக்காரன். இப்போது இப்படி தான் பண்ணுவான், அப்புறம் திடீர்னு லூசுத்தனமாக நம்மளையவே டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தயாங்கோ எதையுமே கண்டுக்கல. சாப்பிட்டு உங்களுக்கோ சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நான் ஒர்க் போயிட்டு வரேன், பார்த்துக்கோ ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அங்கே நிறையா செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ அவன் தைரியமாக வேலைக்கு போயிடறான். நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. 24 மணி நேரமும் இந்த செக்யூரிட்டிஸ் வேறு, இவங்களை தாண்டி எப்படி போகிறது? அதுவும் நம்ம ஏன் இங்கேருந்து ஓடி போகணும்? நம்ம ஓடி போனால் இவனை விட்டு நம்ம தான் ஓடி போயிட்டேன், நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் கெட்ட பேர், அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆனாலும் இவன்கிட்டேருந்து போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே நீங்கள் வந்துட்டு அவன்கிட்டேருந்து எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அவனும் உங்களை ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கணுன்னு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான். ஒர்க் போயிட்டு வந்ததும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரிலாம். ஆனால் அவன் எது பண்ணாலும் உங்களுக்கு அவனை பிடிக்கவே மாட்டேங்குது. நீங்களோ ஐயோ இவனை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பிகாஸ் நைட்டு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் தயாங்கலை உங்களை பக்கத்தில் வச்சுட்டு உங்களோட அப்படி இல்லாமல் இருக்க முடியல. உங்களுக்கு இதுதான் இரிட்டேட்டே ஆகுது.
இவனால் ஒரு நாள் கூட இந்த மாதிரி பண்ணாமல் இருக்க முடியாதா, கொல்லணும், நம்மளை போட்டு சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாகிறீங்க. தயாக்கு இது எதுவும் தெரில, உங்களோட சந்தோஷமாக தான் அவன் இருக்கான். இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு சடனாக வாமிட் வருது, போய் வாமிட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் மெடிக்கல் கிட் வாங்கி பார்க்குறீங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கணும், ஆனால் இந்த டைம் ஹாப்பி ஆகுறீங்க. பாப்பா பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அந்த நிமிஷமே அந்த கிட்ட இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு, நோ நோ நோ, இப்போது நமக்கு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டயர்டாக வந்து பெட்டில் படுத்துருக்க மாதிரி படுத்துருக்கீங்க. தயாங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்ததும், என்ன எப்போவும் கீழே ஹாலில் இருப்பா, இன்னைக்கு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு மேலே வரான். நீங்கள் சோர்வாக படுத்துருக்கீங்க. கிட்ட வந்து உட்காந்துட்டு தயாங்களே பார்க்குறான். நீங்கள் தயாங்க பார்த்ததும் டக்குன்னு எழுந்திரிக்க, ஓகே ஓகே படுத்துக்கோ, என்னாச்சு, எப்போவும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பேன், இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அது உடம்புலாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஓ அப்படியா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சுத்தம் அப்படின்ட்டு, இல்லை எனக்கு ஒரு கிட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனும் கிட்ட அப்படின்னு சொல்லி முழிக்கிறான். ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னதும், நிஜமாவா அப்படின்னு கேட்குறான். தெரில, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு குழந்த வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயாங்கிட்ட கேட்குறீங்க. தயாங்கும் செம்ம ஹாப்பியாகுது. என்னது குழந்த வேணுமா? என் பொண்டாட்டி என்கிட்ட மொத்த டைம் இப்படி ஒரு விஷயம் கேட்டிருக்கா. அதான் இப்போது டயர்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீல்ல, பீரியட்ஸ் வேறு தள்ளி போயிருக்கு, கன்ஃபார்மாக பாப்பா இருக்கும், உள்ளே இருக்கும், எனக்கு பாப்பா வரும், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே நான் போய் கிட்டு வாங்கிட்டு வரேன், நம்ம டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் கிட்டு வாங்கிட்டு வரான். நீங்களும் அவன்கிட்டேருந்து வாங்கிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் சண்டை அப்படியே உம்முன்னு திரும்பி வரீங்க. தயாங்க ஹாப்பியாக, என்னாச்சு, பாசிட்டிவ் தானே அப்படின்லாம் கேட்குறான். நீங்கள் அப்படியே அவன் முன்னாடி நீட்டுறீங்க. வாங்கி பார்த்துட்டு, என்ன ஒரு கோடு தான் இருக்குது அப்படிங்கிறான். ஒன்று தான் இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபீல் பண்ணாத, இது ஃபஸ்ட் டைம் தானே, இன்னொரு டைம் நம்ம ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நீ ப்ரெக்னென்ட் ஆக, உனக்கு குழந்த தானே வேணும், கண்டிப்பாக குழந்த வரும் நமக்கு அப்படிங்கிறான். இருந்தாலும் எனக்கு நம்ம ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோ, சரி நாளைக்கே போகலாம், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறீங்க. நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லவே கூடாதுன்னு டாக்டர் கையில் காலை விழுந்து, அதுக்கப்புறம் அவங்களும் நீங்கள் சொல்கிறத சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பி நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகேம்மா, நீ ஏதோ புருஷனை ப்ராங்க் பண்ணணும்னு சொல்கிற, அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வராங்க. நீங்களும் அவங்க பின்னாடி வரீங்க. தயாங்க ஹாப்பியாக, டாக்டர் பாசிட்டிவ் தானே என் ஒய்ஃபு அப்படிங்க. இல்லை சார் பதறாதீங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, அவங்க கொஞ்சம் அனிமிக்காக இருக்காங்க, அதான் வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம், ப்ரெக்னெண்ட் இப்போ ஆகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது, பயப்படாதீங்க, சிறு வயசு தானே, சீக்கிரமாகவே குழந்த பிறக்கும், கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு, இந்த டேப்லெட்லாம் கண்டினியூ பண்ணால் சீக்கிரமாகவே குழந்த பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அப்படியே அதெல்லாம் வாங்கிட்டு ரிப்போர்ட்லாம் 2 பேரும் அப்படியே மெதுவாக நடந்து வெளியே வரீங்க. தயாங்கோ, ஃபீல் பண்ணாதடி, ஃபஸ்ட் டைம் தானே, போக போக நம்ம இதே மாதிரி ஒன்றா இருந்தோம்னா கண்டிப்பாக பாப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே தயாங்க டக்குன்னு பிடிச்சி தள்ளிவிட்டு, யாருக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. தயாங்க ஒன்றுமே புரியல, உங்களே பார்க்குறான். என்னடி சொல்கிற அப்படின்னு. எனக்கு தான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க, என் கர்ப்பப்பையெல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னால் குழந்தையெல்லாம் சுமக்க முடியும், ஆனால் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு தயாங்க இப்போ சுருன்னு திரும்ப கோவம் வருது. என்னடி சொல்ல வர, அப்போ நான் ஆம்பளை இல்லைன்னு சொல்ல வரியா அப்படி சொல்லி கேட்குறான். அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, ஆனாலும் அவனுக்கும் மேரேஜ் ஆகி இப்போது 3 months ஆக போகுதில்ல, ஆனால் ஒன்றும் வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது, அப்போது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி தயாங்க பார்க்குறீங்க. என்னடி நினச்சிட்ருக்க, சொல்லாமல் சொல்கிறியா நான் ஆம்பளை இல்லைன்னு, வாய்ப்பே இல்லை, இந்த ஒரு டைம் மிஸ் ஆகிருக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்றைக்கி போனதுலேருந்து ஒன்றா இருக்கிறோம், எப்படி அடுத்த டைம் நீ ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். நீ என் கூட இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க.
ஏய் வேணாம் ஹீரா, நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு பொறுமையாக இருக்கேன், ஆனால் நீ என் பொறுமையை ரொம்ப சொதிக்கிறடி அப்படிங்கிறான். நான் என்ன சொதிச்சேன்? நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு, நீங்கள் ஒரு ஆம்பளை தானே? ஏய் அப்படி அப்போது டெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் டெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் ஆம்பளை அப்படின்னு நிரூபிச்சிருங்க. நான் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் கூட இருக்கேன், ஓகேவா? இப்போது இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க, நீங்கள் கிட்ட கூட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் நீங்கள் அப்படியே காரில் இருக்கீங்க. அப்படியே ஏறிட்டு சைடு மிரர் வழியா தயாங்கே பார்த்துட்டுங்க. தயாங்க செம்ம கடுப்பில் அப்படியே தலையை கொதிட்டு, ஷிட் என்ன நினச்சிட்ருக்கா? எனக்கு ஆண்மை இல்லைன்னு நினைக்கிறாளா? அதெல்லாம் இல்லை, எனக்கு ஆண்மை இருக்குது, இவளுக்கு இப்போ ப்ரூவ் பண்ணணுமா? இரு ப்ரூவ் பண்ணுறேன்னு திருப்பி கடகடனா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடறான். நீங்களும் காருக்குள்ளே உட்காந்து அப்படி வட வலிக்கு, அப்பாடா எப்படியோ நினச்சது கொஞ்சமாவது நடந்துச்சேன்னு நிம்மதியாக இருக்கீங்க. உள்ளே போனவனோ கொஞ்சம் நேரத்தில் வெளியே வரான். நீங்களும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அது இப்போ தான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், நாளைக்கு தான் ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் வாயை திறக்கல, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. தயாங்கோ, ஏய் இது பாரு, என்னை பாரு, நமக்கு குழந்த பிறக்கும், எனக்கும் ஆண்மை இருக்குது, உனக்கும் பாப்பாவை சமைக்கிற தெம்பு இருக்குது, ஓகே? பாப்பா பிறக்கும், அது இதையும் நினச்சிருக்காது, வேணா வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்கிறீங்க. 2 பேரும் வெளியில் போய் தான் சாப்பிட்டுலாம் வரீங்க. அப்படியே தயாங்க வந்து உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. தயாங்க அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் தயாங்க அப்படியே தள்ளிட்டு, இது வேணாமே அப்படிங்கிறீங்க. ஏன்டி அப்படிங்கிறான். இல்லை அதான் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், வந்ததுக்கப்புறம் ஓ அப்போது எனக்கு ஆண்மை இருக்காதுன்னு நீ நினைக்கிற, அதனால் அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வர சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரிடி நீ சொன்ன மாதிரி என்னோடய ஆண்மை இருக்குன்னு உனக்கு நிரூபிச்சுட்டு நான் ஆம்பளைன்னு உன்னை தர்றேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்துக்கிறான். அப்போ எனக்கு ஒரு நாள் விட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நிம்மதியாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ரிப்போர்ட் வாங்க 2 பேர் தான் போயிருக்கீங்க. நீங்களோ நான் உள்ள வரல, நீங்களே போயிட்டு வாங்கங்கிற மாதிரி வெளியிலே உட்காந்துருக்கீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்குள்ளே போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வெளியே வரான். அப்படியே சோகமாக, அவனால் முடியல. ஆக்சுவலி அந்த டாக்டர் வந்துட்டு அவன்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்து, சாரி சார் இதை சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, உங்களுக்கு ஆண்மை இல்லை, ஸோ உங்களால் குழந்த பெற்றுக்க அப்படிங்கும் போதே அவனுக்கு கோவம் வந்து, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி டாக்டரோட கழுத்தில் வச்சிட்டான். அவங்களும் கையெடுத்துவிட்டு, கோவப்படுறதுல ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க, அது ஒவ்வொருத்தவங்க ஸ்பேமுக்கும் ஒவ்வொரு கவுண்டிங் இருக்குது, அது உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, கவுண்டிங் அதிகமாக இருந்தால் தான் பாப்பா பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அப்போனா என்னால் ஒரு குழந்தை கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. தயாங்கால இதை ஏற்றிக்காமல, அது எப்படி எனக்கு ஆண்மை இல்லையா, எனக்கு ஆண்மை இல்லையா, இது தெரியாமல் இத்தனை நாளாக அவள் கூட இருந்திருக்கேன், அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அவளை வேற போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்லாம் நினச்சிட்டு அப்படியே அங்குள்ள பாத்ரூமில் போய் ஓங்கி அங்குள்ள மிரரை குத்துறான். கையில் குத்தி பிளட்டே வருது. அது கூட அவனுக்கு பெருசாக தெரில, கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. என்னடா இது, என் லைஃப் இப்படியா இருக்கணும், இவ்வளோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ கூட சந்தோஷமாக வாழணும், குழந்தை பெற்றுக்கணும், இவ்வளோ கனவு இருந்துச்சு, இப்போ அவள் மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன், அவகிட்ட இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே வரான் கலங்கலாம் கண்ணோட. ஆனால் பார்க்க உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வாயை திறக்காமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. காரில் வந்து தயங்க ஏறினதும் ரிப்போர்ட் அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க, பட் காரில் உட்காந்த வேகத்தில் காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறான். நீங்களோ ஏதோ வேறு எதோ நடந்துச்சு போலேன்ட்டு அமைதியாக இருக்கீங்க, வாயே திறக்கல. வீட்டுக்கு வந்ததும் தயாங்கோ உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட்டை கொடுக்குறான். நீங்களோ அதை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அது வந்து அது வந்து ஹீரா, இப்போதைக்கு நம்மளால் பாப்பாவை பெற்றுக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெற்றுக்கலாம், கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ் அப்படி. நீங்கள் ஒன்றே ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறான். பட் நீங்களோ ஏய் இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி எப்படி சிரிச்சிட்டு இருந்திருக்கோம். அப்படிக்கும் ஒரு மாதிரி, என்ன இவ நம்மளை வச்சு இலக்காரமாக சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். உனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதா,
ஆனால் நீ என்னடா நினச்சிட்டு இருக்க? ஒரு ஆம்பளை அப்படிங்கிற திமிரில் என்னை எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணியிருப்ப, எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்ப நீ. ஏய், நான் உன்னை கஷ்டம்லாம் படுத்தலடி, புரிஞ்சுக்கொடி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எதோ சொல்ல வரான். கஷ்டப்படுத்தலை, இவ்வளோ நாள் நீ பண்ணதுக்கெலாம் பேர் என்னடா? மென்டல் பையில எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப. நானும் இத்தனை நாளாக எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தது. சரி, நமக்கிட்ட ஒரு குழந்த வரும், நம்ம லைஃப்பும் மாறும்னு நினச்சேன். அதுதான் இப்போ வாய்ப்பே இல்லைனாச்சு. இனி என்ன நான் உன் கூட இருக்கணும்? நான் ஒன்றும் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. தயாங்க்கு இது இடியே தலையில் விழுந்த மாதிரி இருக்கு. இதை பாருடி, இவ்வளோ நாள் ஏதோ நடந்து போச்சு, இதுக்கு மேலே அப்படின்னு எதுவும் சொல்ல வரான். வாய்ப்பே இல்லை, நான் இனி உங்கள் கூட இருக்கிறதுலாம் நடக்காத காரியம் அப்படின்னு சொல்கிறீங்க. தயாங்கோ இதுக்கு மேலே என்ன பேசி இவ்வளோ இங்கே பிடிச்சி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனால் எதுவும் பேசவும் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட இரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி மாதிரி கேட்குறான். உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதுக்காகவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே 2 பேரும் எதுவுமே பேசிக்கவே இல்லை. அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் எழுந்து பார்த்தா தயாங்க காணோம். எங்கே போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ பார்த்தா அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறீங்க. அதில் தயாங், சாரிடி, எல்லாத்துக்கும் சாரி. ஃபர்ஸ்ட் டைம் நீ பண்ண என்னை அடித்தேங்கிற கோவத்தில் உன்னை நான் திரும்பி பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் எந்த இடத்துல உன்கிட்ட விழுந்தேன்னு தெரில. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன்டி. உன்னை லவ் பண்ணதுனால தான் நீ இருக்கிற இடத்துக்கு வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண சேர்ந்தேன். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி கூட மியாவுக்கு ஆக்சிடென்ட்னு உன்னை நான் வர வச்சது கூட என் சைக்கோத்தனம்னு நினைப்பேன். அது இல்லடி, அது உன் மேலே நான் வச்சுருந்த லவ். நான் அன்றைக்கி உனக்கு தான் என்கேஜ்மெண்ட்டை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேலே எனக்கு அவ்வளோ லவ். எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயத்தில் தான் அப்படி உன்னை வர வச்சு உன்கிட்ட லவ் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே அது மியாவோட என்கேஜ்மெண்ட்டை தெரிஞ்சதும் அதனால தான் உன்னை திருப்பி கொண்டு போய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல, உன் மேலே அவ்வளோ லவ். ஸோ உங்கள் வீட்டில் பேசி நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உன் கூட சந்தோஷமாக வாழணும், உன் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்னோடய இந்த கோவம் இதுதான் எனக்கும் உனக்கும்குள்ளே நடுவில் ஒரு இடைவெளி ஆயிடுச்சு. அதை குறைச்சிக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கிடையில் உன்கிட்ட இப்படி ஒரு மாற்றுதல் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு குழந்த வேணும், ஆனால் என்னால் அதை கொடுக்க முடியாது. அதனால உன்னையும் கஷ்டப்படுத்தி இதுக்கு மேலே உன் கூட இருந்துட்டு நானும் கஷ்டப்பட விரும்பலை. 2 பேத்துக்கும் கஷ்டம் வேணாம். நீ என்கிட்டேருந்து எதிர்பார்த்தது இதானடி. நான் உன்னை விட்டு போகிறேன். நீ கிட்ட டிவோர்ஸ் அதில் சைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடு உனக்காகவே நான் வாங்கினது. நீ விருப்பப்பட்டால் இங்கேயே இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு போகிறதுனாலும் போகலாம். ஆனால் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இனி உன் லைஃப்பில் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டி, ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அப்படியே தயாங்கு எழுதி வச்சுருக்கான். அதில் அப்படியே அழுதுகிட்டே எழுதியிருப்பான் போல். கண்ணீராக இருக்குது. அது பார்க்கும்போது உங்களுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னது, இவன் நம்மளை லவ் பண்ணானா? லவ் பண்ணி தான் இத்தனை பண்ணானா? ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காமல் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. அழுதுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்குது. நீங்கள் வாமிட்டு அப்படின்னு சொல்லி மயக்கம் அப்படின்னு எல்லாமே வருது. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவங்களுக்கு இந்த ஐடியாவே தோணியிருக்கும். இந்த லூஸு பண்ண பாடுக்கு நம்ம அவனை விட்டு பிரியறதுக்கு இதுதான் சரியான வழி, அவனுக்கு ஆண்மை இல்லைன்னு சொல்லி அவனை விட்டு பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டீங்க. டாக்டர்கிட்ட ப்ராங்க் பண்ணுறேன், சும்மா வீட்டில் போய் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவங்களும் அதை நம்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்களோ இப்போது நம்மளே நம்ம தலையில் மண் எடுத்து போட்டுக்கிட்டோமே, நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், நம்ம குழந்தைக்கு அப்பா எல்லாம் பண்ணிட்டு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வாமிட் வருது, கடகடன்னு ஓடி போய் வாமிட் எடுக்கிறீங்க. இப்போது தயாங்க எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பத்திரமா வச்சுட்டு உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு சொல்ல முடியல, பயமாகவே இருக்குது. இப்படியே நீங்கள் வீட்டுக்கும் போகாமல் அந்த தயாங்க வாங்கி கொடுத்த வீட்டில் தனியாகவே தான் இருக்கீங்க. அவனை அப்படியே நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் தேட ஆரம்பிக்கிறீங்க. பட் தயாங்கோ எங்கேயும் இல்லை. உங்கள் மாமனார் வீட்டுக்கெலாம் போய் பார்க்குறீங்க, சும்மா போகிற மாதிரி. ஆனால் அவன் அங்கேயும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்புறம் உங்களால் முடியல, யார்ட்டையும் சொல்லவும் முடியாமல் நீங்கள் அப்படியே திருத்தணும் முடிச்சுட்டு இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு திருப்பி வீட்டுக்கே வந்துடுறீங்க. வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பார்க்க வராங்க.
அவங்க மேலே உங்களுக்கு செம்ம காண்டாகுது. இவங்க ஒரு வார்த்தை அவனை பற்றி சொல்லியிருந்தா நம்ம இந்த மாதிரி பண்ணியிருப்போமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ அவங்களும் வந்துட்டு, என்னம்மா நீ வீட்டு பக்கம் கூட வரதில்ல, மேரேஜ் ஆனது உன்னை அப்படி பார்த்துக்கிறாரா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி உள்ளே வராங்க. அப்போ தான் அவங்க வயிறு பார்க்குறாங்க. உங்களுக்கு இப்போ 5 months 3 monthஸில் போனது. இன்னும் தயாங்க 2 மாதமாக நீங்கள் தேடிட்டு தான் இருக்கீங்க. தயாங்க எங்கே இருக்கான்னு கூட தெரியல. உங்கள் 5 மாதம் வயிற்ற பார்த்ததும், ஏய் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, ஏன் இதை கூட எங்ககிட்ட சொல்லலை நீ அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. சொல்கிற மாதிரி காரியமாக பண்ணி வச்சுருக்கீங்க. நான் வேறு அதுக்கு மேலே பண்ணி வச்சுட்டு நான் உட்காந்துட்ருக்கேன். என் புருஷன் எங்கே போனான்னு கூட தெரியலேன்னு யோசிச்சுட்டே நீங்கள் அது அப்படிங்கும்போது, சரிம்மா எங்கே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அது அப்படின்னு யோசிக்கிறீங்க. அவர் வேலை விஷயமா வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவங்களும் ஒன்றுமே நம்பிட்டு, சரிம்மா எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கேட்குறாரு. தெரியலப்பா அப்படின்னு சொல்லிங்க. தெரியுமா எனக்கு என் மருமகனை பற்றி, அவர் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார், தெரிஞ்சு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. என்னோடய பிஸ்னஸ் ரொம்பவுமே லாஸ் ஆகிற நிலமையில இருந்துச்சு. அப்போ அவர் தாண்டா ஹெல்ப் பண்ணார். எவ்வளோ ஹெல்ப் பண்ணார் தெரியுமா? அது மட்டுமா, உன்னை கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு என்கிட்ட வாய் வார்த்தையாக மட்டும் இல்லை, இப்போ பாரு உன்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கலாம் தானே எங்கள் வீட்டு பக்கம் கூட வரமாட்டேங்கிற, செஞ்சும் காட்டியிருக்காரு. அவ்வளோட்டு நல்ல மனுஷன். இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேணான்னு சொல்லிட்டார். அன்றைக்கே அவர் சொல்லியிருந்தாருனா நான் இந்நேரம் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்ன சொல்கிறீங்க? அப்போது பாட்டி சொன்ன மாதிரி அவர் உங்களுக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லைம்மா, அவர் தான் காலேஜில் ப்ரொஃபஸராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாராமே, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு வீட்டில் வந்து எங்கள் பார்த்து பேசி, அது மட்டும் இல்லை என் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு அதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அவளுக்கு எதுவும் தெரிய வேணாம், அவளை நான் கல்யாணம் நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னார். பணத்துக்காக உன்னை விற்றுட்டுலாம் நினைக்காதம்மா, அந்த பையன் அம்புட்டு இதாக பேசிச்சு, அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்க வீட்டில் உள்ளவங்களும் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் உங்களுக்கு தயாங்கோட லவ் இப்போ தான் புரியுது. ஐயோ தப்பு பண்ணிட்டேடி அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே வெளியே சொல்ல முடியாமல் அழுதுட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தலையே சுற்றுது, அப்படியே மயங்கி விழுக போகிறீங்க. டக்குன்னு வந்து உங்கள் அப்பா அவங்க அம்மா அவங்க பிடிச்சிடாங்க. அப்படியே உட்கார வச்சுட்டு, ஏம்மா இவ்வளோ வீக்காக இருக்க அப்படின்னு, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களால் இப்போ அவரை காணும் எதுவும் சொல்லவும் இல்லை, என்ன சொன்னால் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி அழுகவும் முடியாமல் இப்படியே இருக்கீங்க. எப்படியும் அவர் கண்டிப்பாக வந்துடுவார் என்னை தேடி, ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் அவருக்கு எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு எப்படியும் நம்மளை பார்க்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே ஆசையில் இருக்கீங்க. இங்கே உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் கூட தங்கியிருக்காங்க. இங்கே தயாங்கோ உங்களை விட்டு போனதுலேருந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ச்சே அவளை கூடயே வச்சு எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சோம், கடைசியில் நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் அவனுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு கோவம் வரனால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உங்களை வேற கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு இனிமேல் இந்த மாதிரி கோவம்லாம் படக்கூடாதுன்னு தான் உங்களுக்காக தான் வந்திருப்பானே. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறான். அப்போது அங்கே அவரை பார்க்க வந்த லேடி டாக்டரை பார்க்குறான். வேறு யார், உங்களை பார்த்தா அதே லேடி டாக்டர் தான். அவங்க தயாங்க பார்த்துட்டு, நீங்கள் தயாங்க தானே அப்படின்னு சொல்லி, ஆமாம் அப்படின்னு அவனும் சங்கடமாக சொல்கிறான். அப்புறம் என்ன உங்களை பார்க்கவே முடியல, உங்கள் ஒய்ஃப் கிட்டே கேட்டால் நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கதா சொன்னாங்க, இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது அப்படின்னு அவன் சொல்கிறது முன்னாடி, சரி ஓகே இந்த மாதிரி இன்னும் உங்கள் ஒய்ஃப் செக்கப் வரல, சரி அவங்க கொஞ்சம் டல்லாக தான் இருக்காங்க, ரொம்பவுமே அனிமிக்காக இருக்காங்க, ஏன் நல்லா பார்த்துக்கிறது இல்லையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் தயாங்க்கு இப்போ தான் கொஞ்சம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எழுந்து கேட்குறான். ஆமாம் என்ன சொல்கிறேன்னா, ஏன் உங்களுக்கு தெரியாதா உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இன்னுமா சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் தயாங்க்கு ஒன்றுமே புரியல. என்னது என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படி சொல்லி அவங்கள அப்படியே பிடிச்சி கேட்குறான். என்ன சார் உங்களுக்கு இன்னுமா விஷயம் தெரில, அன்றைக்கி ஏதோ ப்ராங்க் பண்ணுறேன் வீட்டில் போய் சொல்லிடுவேன்னு சொன்னாங்களே, இன்னுமா சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியல, தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்றதும், அன்றைக்கி நடந்தது நீங்கள் கெஞ்சினதெல்லாம் சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்போது அப்படின்னு சொல்லி தயாங்க பார்க்குறான். சார்
அன்னைக்கு சும்மா அதெல்லாம் போலி ஃபேக் ரிப்போர்ட், உங்களுக்கு ஆண்மை இல்லைன்னு. அது ஏதோ உங்கள் ஒய்ஃப் தான் ப்ராங்க் பண்ண போகிறேன், சும்மா வீட்டில் போயிட்டு அவர் அப்பாவை பார்த்து சொல்ல போகிறேன், சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்லாம் சொன்னாங்க அப்படின்றதும் தயாக்கு செம்ம கோவம். அப்படியே டாக்டர் கழுத்தை பிடிச்சிடறான். அந்த டாக்டர் நிமிஷம் திணறி போயிடுது. அப்புறம் அவனையே சுதாரிச்சுட்டு டக்குன்னு கையெடுத்துட்டு தயா, நீ எல்லாம் ஒரு டாக்டரா? உனக்கு செய்கிற தொழிலுக்கு கொஞ்சமாவது இது மாதிரி செய்யலாமா நீ அப்படி சொல்லி கேட்குறான். இல்லை உங்கள் ஒய்ஃப் அப்படி, அவள் கிடக்குற பைத்தியக்காரி, அவள் சொல்லுவானே எல்லாத்தையும் செய்வியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். தப்பு தான், நான் பண்ணியிருக்கக்கூடாது. அவள் ஏதோ விளையாட்டாக உங்ககிட்ட ப்ராங்க் பண்ணுறான்னு நினச்சி. சரி, இப்போது என் ஒய்ஃப் எப்போ ப்ரெக்னென்ட்னா அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வேறு. ஒரு வேளை அது நம்ம குழந்தையா இருக்கதோ, நம்ம போனது யாரையும் கல்யாணம் பண்ணிட்டாளா அப்படின்லாம். அன்னைக்கு நீங்கள் வந்தீங்களே அப்போவே அவங்க 3 months ப்ரெக்னென்ட் தான். இப்போது ஒரு 2 months 5 months இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 months 3 monthsனால் அப்போது அது என் குழந்தை தானா அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட மறுபடியும் கேட்குறான். ஆமாம், அது உங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சாரி, அப்புறம் இந்த மாதிரி இனிமேல் யாருக்கும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோ ஹீரா அப்படின்னு கத்திட்டு உங்களை தான் தேடி வரான். இங்கே நீங்களும் தயாங்கா ப்ளீஸ்டா வந்துடுடா, தெரியாமல் பண்ணிட்டேன்டா, நீ வந்ததுக்கப்புறம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்டா, உன் காலில் கூட விழுகிறேன்டா, ப்ளீஸ்டா அப்படின்னு அவன் எழுதி வச்சுட்டு போன லெட்டரை பார்த்து அழுதுட்ருக்கீங்க. இந்த நாள் வரைக்கும் டிவோர்ஸ் பேப்பரில் அவன் சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பரை படித்ததுக்கப்புறம் நீங்கள் டிவோர்ஸ் சைன் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படியே தான் வச்சுட்ருப்பீங்க. ஸோ தயாங்கோ இந்த விஷயம் கேட்டதும் செம்ம கானில் உங்களை தேடி வரான். நைட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்துருக்காங்க, நீங்களும் படுத்துருக்கீங்க. அப்போது கதவு வேகமாக தட்டுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் பயந்து போய் கதவு திறக்கிறீங்க. யார் அது இப்படி தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு திறந்தா தயாங்கு அப்படி ரத்த கலரியா கண்ணோட அப்படியே உங்களை பார்த்து மறைச்சிக்கிட்டு நிற்கிறான். அவனை பார்த்தது உங்களுக்கு அல்ல தயாங் அப்படின்னு அவன் மேலே உங்கள் பாசம் இப்போது இடி பார்க்குது. அவனை பார்த்ததும் அந்த ஹாப்பியில் அவனை போய் ஹக் பண்ண போகிறீங்க. அவன் அப்படியே கையை வச்சு உங்களை தடுக்கிறான், ஹக் பண்ண விடாமல். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே உள்ளே வந்து ஆன்னு கத்திட்டு அங்கே உள்ள பொருள்லாம் போட்டு உடைக்கிறான் எல்லாத்தையும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு இவருக்கு அப்படின்னு பயந்து போய் நிற்கிறீங்க. ஒரு வேளை உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படி சொல்லி பயந்துட்டு அப்படி அவங்கன்னு கிட்ட போகிறீங்க. உங்களை எதுவும் பண்ணி காயப்படுத்திடக்கூடாதுன்னு தான் இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடச்சிட்ருக்கான். இந்த சவுண்டு கேட்டு உங்கள் அப்பா அம்மாலாம் ரூம்குள்ளேருந்து வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் அவன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு. அப்போ நீங்களோ அது ஒன்றும் இல்லைப்பா, அது எங்களுக்குள்ளே சின்ன பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படி சொல்லி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரோ என்னாச்சு, நல்ல பையன் தானே, இதனால் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை, ஒரு வேளை அவன் இப்படி தான் நடந்துக்கிறானா, அதான் நம்ம பொண்ணு அப்படி சொல்லி அவனை தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. நீங்களும் அப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் அவங்கள உள்ள அனுப்பிச்சி விடுறீங்க. இருந்த ஒரு ஏமா மாப்பிள்ளை எப்போவுமே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதான் நான் சொல்லலை, அதெல்லாம் அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, இன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷன் போல், விட்டுருங்க போங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விழுந்து கிடக்கிறதெல்லாம் நீங்கள் தான் எடுத்து ஓரம் கட்டி எல்லாம் சரி பண்ணுறீங்க. தயாங்க அப்படியே உங்கள் அப்பா அம்மா பார்த்தனால வாயை திறக்காம போய் ரூமில் உட்காந்துட்ருக்கான். நீங்களாம் க்ளீன் பண்ணிட்டு தயாங்க போய் பார்க்குறீங்க. தயாங்க அப்படி கோவமாக அப்படியே உட்காந்துட்ருக்கான். மெதுவாக நீங்கள் தயாங் அப்படின்னு கிட்ட போகிறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான். ஆமாம், இந்த குழந்த யார் குழந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கும் இந்த நிமிஷம் அப்படியே செத்தரலாம் போல் இருக்குது. கண்ணுலேருந்து கண்ணீர் வடியுது. அப்படியே தயாங் இப்படிலாம் பேசாத தயாங் அப்படி. ஹே, என்ன பேசாத, நீ தாண்டி சொன்ன நான் ஆம்பளையே இல்லைன்னு. நான் தான் ஆம்பளை இல்லைல்ல, நான் தான் உன்னை விட்டு போயிட்டேன்ல, அப்போது இந்த குழந்த அப்படின்னு சொல்லி பார்க்குறான். தயாங் அப்படின்னு நீங்கள் கீழே முட்டி போட்டு உட்காந்துடுறீங்க. உங்களை எப்படி பேசுறது அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அப்படியே பார்க்குறான். நீங்கள் இப்பெல்லாம் பேசி எனக்கு காயப்படுத்தாத தயாங், எனக்கு புரியுது, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியுது. நானே உன்னை வர வைக்க தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ போன நாள்லேருந்து இந்த லெட்டரை பார்த்து நான் அழுதுட்டு தாண்டா இருக்கேன் அப்படி சொல்லி லெட்டரை காட்டுறீங்க. அவன் அந்த லெட்டரை கசக்கி தூக்கி போட்டு
இதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லடி. எவ்வளோ எவ்வளோ லவ் பண்ண தெரியுமாடி உன்னை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சே தெரியுமா? ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக ஒரு விஷயத்தை பண்ண நினைக்கவே இல்லடி அப்படிங்கிறான். தயா ப்ளீஸ் தயா, என்ன 2 அடி கூட அடிச்சிரு. ஆனால் நீ இப்படி பேசுகிறது என்னால் தாங்கிக்க முடியல தயா அப்படின்னு நீங்கள் அழுகுறீங்க. அப்படியே தயாங்களை பார்த்துட்டு, நான் கேட்டதுக்கு என்ன நீ பதிலே சொல்லி அப்படிங்கிறான். தயாங் அப்படிங்கிறீங்க. நான் தயாங் தான் இந்த வீட்டை விட்டு போய் 2 மாதம் ஆச்சே, அப்போ எப்படி இந்த குழந்த அப்படிங்கிறான். தயாங் பேசி பேசி என்ன கொல்லாதடா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே அப்படி பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஆனால் லாக் பண்ணல. உள்ளே போயிட்டு அழுதுகிட்டே நிற்கிறீங்க. உங்களால் முடியல. கண்ணெல்லாம் தண்ணி. அந்த கண்ணில் தண்ணி வந்து கண்ணை மறைச்சிட்டு இருக்கனால நீங்கள் உங்கள் கை தெரியாமல் பட்டு ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டுடுறீங்க. அப்படின்னு நினைஞ்சிட்டு நிற்கிறீங்க. தயாங்கோ என்ன உள்ளே போனவில்லை இன்னும் காணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு, நம்ம வேற அவளை பேசிட்டோம் ஏதாவது பண்ணிக்கொள்ள பயந்துட்டு டக்குன்னு கதவை திறக்க பார்க்குறோம். கதவு லாக் ஆகாமல் ஓப்பன் ஆகுது. அப்போ நீங்கள் அப்படியே தண்ணியில் நனைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் கிட்ட ஓடி வந்து உங்களை அப்படியே பிடிச்சி ஷவர்லேருந்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு அப்படியே டவலை தொடச்சி விட்டு வேறு ட்ரெஸ் போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் உன் மேலே உள்ள அக்கறையில் பண்ணுறதெல்லாம் நினைக்காத, உள்ளே இருக்கா என் குழந்தைக்காக அப்படின்னு சொல்கிறான். இப்போது எப்படியோ அவன் குழந்தைனாச்சும் ஒத்துக்கிட்டானே, எப்படியும் அவன் மனசை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு நிம்மதியாக இருக்குது. அப்படியே நீங்கள் தயாங்க பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அடுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிடுறான். வெளியில் வந்தவனோ உங்கள் அப்பாவை பார்த்து, அது அங்கிள் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், அதில் தான் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நானும் அவளும் தானே இருக்கோம், ஸோ கோவத்தை அவன் மேலேயே காட்ட முடியும், அதனால் புரியுது மாப்பிள்ள, எனக்கும் புரியுது, நான் எதுவும் தப்பாக அடிச்சிக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட நல்லா பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் உட்காந்துருக்கான். அப்புறம் அப்படியே உள்ளே வரான். நீங்களோ உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகலாம் அந்த டயர்ட்னஸில் தூங்கிட்டுருக்கீங்க. தயாங்க வந்து அப்படியே உங்கள் கால்கிட்ட உட்காந்து உங்கள் காலை எடுத்து அவன் மடியில் வச்சு காலெலாம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது அப்படியே அமுத்தி விடுறான். நீங்கள் டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. என்ன படு அப்படின்னு சொல்கிறான். கண்ணாலே அவன் சொன்னதை பார்த்துட்டீங்க. அப்படியே ஒன்றும் பண்ணாமல் பேசாமல் படுத்துக்கிறீங்க. என்னை மேலே பாசம்லாம் இருக்குது ஆனாலும் நடிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இடி பண்ணுறேன்னு பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவனை காலாமத்தி விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உங்களை ஹக் பண்ணி தான் படுத்துக்கிறான். இதுவே உங்களுக்கு போதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பேச மாட்டேங்கிறான் உங்ககிட்ட. நீங்களாக பேசினா மட்டும்தான், அதுவும் ரொம்பவுமே குத்தல் வார்த்தை நீங்கள் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் அடிக்கிறான். கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் இது பரவாயில்லைங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு பேசாமல் இருக்கீங்க. எப்படியோ திட்டிக்கிட்டு கூட இருந்தால் போதும்னு தான் நினைக்கிறீங்க. பேரண்ட்ஸோ கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அவனும் தான் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே செய்கிறான், பார்த்துக்கிறான். பட் ஆனால் உங்ககிட்ட பேசுகிறது அந்த மாதிரி இல்லை, மாதிரி இல்லை தயா. ஸோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் போய் அப்படியே தயாக முன்னாடி நிற்கிறீங்க. தயா உங்களை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். என்ன அப்படிங்கிற மாதிரி. நீ ஏன் தயாங்க இப்படி இருக்கு? ப்ளீஸ் தயாங் என்கிட்ட முன்ன மாதிரி பேசுடா. நீ இப்படி என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை உதறிட்டு, இப்படி தாண்டி இருந்துச்சு எனக்கும். உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்போ கூட நான் வர்றதுக்கு முன்னாடி சைக்காட்டிஸ்ட்டை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்டி. எல்லாம் உனக்காக. ஒரு நாள் லைஃப் மாறும். உனக்காக நான் என்னை சரி பண்ணிக்கிட்டோம் முன்னாடி வந்து நிற்க நினச்சேன். ஆனால் நீ எனக்கு பண்ணது என்னால் இந்த ஜென்மத்தில் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோபப்படுறான். எனக்கு புரியுது, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறது தப்பு தான். அதனால் என்னால் முடியல தயா, நீ எனக்கு வேணும் தயாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வேணுமா? நான் வேணான்னு தானடி நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்ட. இப்போ என்ன நான் வேணும் அப்படி? தயாங் தெரியாமல் பண்ணிட்டேன் தயா, ப்ளீஸ் தயாங்கன்னு அழுகிறீங்க. உங்கள் அழுகிற கொஞ்சம் பார்க்கும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவன் பட்ட கஷ்டம் அதுக்கு மேலே இல்லை. கடகடன்னு எழுந்து போய் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் அப்படி வழி பார்க்குறீங்க. உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அதை எழுது அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. எழுத தெரியும்ல, எழுதுடி, என் மூஞ்சி ஏடி பார்க்குற அப்படிங்க. நீங்கள் அப்படியே சரின்னு மண்டையாட்டுறீங்க. தயாங்கோட குழந்தைய பெற்று அவன் கையிலே கொடுத்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவேன்னு எழுதி சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். டக்குன்னு நீங்கள் பேனா போட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களே பார்க்குறான். என்ன சொன்ன? இது என் குழந்தை தானே,
அப்போது அதோட ரைட்ஸ் எனக்கு தான். நானும் தான் அது குழந்தைக்கு அம்மா அப்படின்னு சொல்லி. யார் நீயா? சரி நீயா அப்போ அம்மாவா இரு. நீ எனக்காக ரெடி பண்ணியே அந்த ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை காமிச்சாலே போதும். கோர்ட்டில் கேஸ் போட்டு இதுதான் என்னோட ஃப்ராடு பொண்டாட்டி எனக்காக ரெடி பண்ண ஃபேக் சர்டிஃபிகேட், எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு இப்படி ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா, அதனால் இந்த ஒரு காரணத்தை வச்சு இவளை நான் டிவோர்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, என்னையவே வேணான்னு நினைக்கிறவ என் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்குவாளா? ஸோ என் குழந்தைய இவகிட்ட கொடுக்கக்கூடாது, அதையும் என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க யுவர் ஆனர்னு சொல்லி நான் கோர்ட்டில் பேசினேன்னா உங்ககிட்டேருந்து அவங்களே சட்டப்படி என்கிட்ட குழந்தைய வாங்கி கொடுத்துருவாங்க. பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களால் முடியல, நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. தயாங்க இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, என்னடி நான் கேட்ட மாதிரி எழுதி சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். முடியாது, எனக்கு இந்த குழந்தை வேணும், இது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ என்ன தூக்கிப்பட்டு கடகடன்னு ஓடி போய் ரூம்குள்ளே பூந்துக்கிறீங்க. தயாங்கோ கஷ்டமாக தான் இருக்குது, உங்களை இப்படி கஷ்டப்படுத்துறது அவனுக்குமே வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் மேலே உள்ள கோவம் தனியாக, அதனால் இப்படிலாம் பண்ணுறான். நீங்கள் போனதும் பேப்பரை கசக்கி டஸ்ட்பினில் போட்டு சட் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கஷ்டமே படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி நேரத்தில் அவளை போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். நீங்களோ அழுதுட்டு அப்படியே வெளியில் வரீங்க. தயாங்க வந்துட்டு எங்கேயோ ரெடியாக வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நான் இங்கே இருந்தால் உன்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பேன் ஸோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கடகடன்னு ஓடி போய் தயாங்க முன்னாடின்ட்டு, எங்கே போகிறீங்க? இனிமேல் உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன். பாரா அப்படின்ட்டு நகரு, நான் போகிறேன், நீங்கள் எப்போவும் தனியாக தானே இருந்த அதே மாதிரி இரு, எமர்ஜென்சினா கால் பண்ண, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போகிறான். உங்களால் முடியல, வேணாம் தயம், போகாத தயம், ப்ளீஸ் தயம் அப்படின்னு கெஞ்சுறீங்க. பாருடி, நான் இங்கே இருக்கணும்னா அப்போ எழுதி கொடு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்குறான். தயம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. பின்ன வேறு என்ன பண்ணுறது, எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரில, நீயும் அதை செய்ய மாட்டேங்கிற, அப்புறம் அதை செய்ய சொல்லி நான் உன்னை கம்பல் பண்ணுறேன், அப்புறம் அதுலேயே ஏதாவது ஒன்று பண்ணிட்டேனா அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ நீ கூட இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேறண்ணா சிம்பிள் சைன் தான் அப்படின்னு சொன்னதும் தயாங்க பிடிச்சி கடை எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் உட்காரச்சிட்டு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பேப்பர் பென் எடுத்து அவன் சொன்ன மாதிரி அப்படியே கடை எழுதி சைன் பண்ணி அவன்கிட்ட நீட்டுறீங்க. அவனே ஒரு நிமிஷம் என்னடா இது பண்ண மாட்டேன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு பார்த்தா சைன் பண்ணி தந்துட்டா அப்படின்ட்டு, இப்போது உனக்கு குழந்தை வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே கண்ணில் கண்ணீரோட தயாங்க பார்த்து வேணும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏன் இப்படி எழுதி சைன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறான். இந்த குழந்தைய பெத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹீரா உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிறீங்க. இதை கேட்ட தயாங்கு அப்படியே மனசே உடஞ்சிருது. தயாங் என்ன பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கிழிச்சி டஸ்ட்பினில் போட்டுட்டு, இனி இவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, வேணா தயாங், இது அவளுக்கும் அவள் சுமந்துட்டுருக்க நம்ம உன் குழந்தைக்கும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஃபீல் பண்ணி இனி இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கூடாது அப்படின்னு ஹீரா கதவை தரடி அப்படின்னு தட்டுறான். நீங்கள் அப்படியே கதவில் சாஞ்சு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. வேணாம், எனக்கு கூட நீ இருந்தால் போதும், நான் குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் என் கூட இரு, அதுக்கப்புறம் நானே இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுகிறீங்க. ஹீரா அப்படிலாம் பேசாத ஹீரா, கதவை தர, நம்ம பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களோ அழுது அப்படியே தூங்கிடுறீங்க. தயாங்கோ அப்படியே சோஃபாவில் உட்காந்து கதவை எப்போ திறப்பீங்கன்னு பார்த்துட்ருக்கான். அப்புறமா பொறுமையாக நீங்கள் திறந்து வெளியில் வரீங்க. தயாங் உங்களே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் தயாங்கிட்ட பேசவே இல்லை, அப்படியே அமைதியாகவே தான் இருக்கீங்க. உங்கள் வேலையை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போகிறது, இப்படி உங்களோட டேஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கோ கால்லாம் அப்பப்போ வீங்கும், பெயின் வரும், அதெல்லாம் அவன் தான் அவனுங்களுக்கு எல்லாமே பண்ணுறான். அவனும் இருந்தாலும் உங்ககிட்ட பேசாமல் அப்படியே தான் இருக்கான். இப்படி டேஸ் ஸ்கிப் ஆகி உங்களுக்கோ ப்ரெக்னென்சி பெயின் வருது. அப்படியே நீங்கள் வந்துட்டு வெளியில் தான் தோட்டத்தில் நின்றுட்டுருந்துருப்பீங்க. உள்ளே வந்து தயாங்கிட்ட சொல்லான்னு வரும்போது உங்களுக்கு அங்கேயே பனிக்குடம் உடைஞ்சு அப்படியே அவங்கள சுற்றி தண்ணியாக இருக்குது. தயாங் அப்படின்னு கத்துறீங்க. தயாங் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன், என்ன சவுண்டு வெளியிலேருந்து வருதுன்ட்டு ஹீரா அப்படின்னு ஓடுகுடுன்னு ஓடி வரான். பார்த்தா பனிக்குடம் வந்துச்சு, அப்படியே தண்ணியாக காலெலாம் நடுங்க நின்றுட்டுருக்கீங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ
குழந்த பிறக்க போதா அப்படின்னு சொல்லி டக்குன்னு காரில் அவங்கள படுக்க வச்சுட்டு அவன் அப்படியே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். நீங்களோ தயாங் தயாங் எனக்கு என்ன பரவாயில்ல, பாப்பா நல்லபடியாக பிறக்கணும், சீக்கிரம் சீக்கிரம் போ தயாங் அப்படிங்கிறீங்க. அவ்வளோ பேசாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, 2 பேத்தையும் நான் நல்லபடியாக காப்பாற்றிடும் அப்படின்னு சொன்னான். அப்போது ஹாஸ்பிட்டல் போனதும் உங்களை அப்படியே கையில் அவன் தான் தூக்கிட்டு ஓடுறான். உள்ளே கொண்டு போய் வச்சதும் குழந்த பிறக்க கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்த பிறக்க அவங்க தயாங்க தான் அவங்க பக்கத்தில் நிற்க கை பிடிச்சிட்டு, ஹீரா நீ தான் ட்ரை பண்ணணும், புஷ் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்து தயாங்கா குழந்தைய பார்த்துக்க அப்படிங்கிறான். வாய மூறி நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களோ புஷ் பண்ணி பாப்பா வெளியே வந்தது, குழந்தை வெளியே வந்ததும் அப்படியே மயங்கிடுங்க. அப்படியே கண்ணா சொருகுது, உங்களுக்கு கண்ணெல்லாம் மேலே பார்த்த மாதிரி ஆயிடுது. டாக்டரோ இவங்க அன்கான்ஷியஸ் ஆகுறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தொப்புள் கொடி கட் பண்ணி கொடுத்துட்டு உங்களை தான் பார்க்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸ் கொண்டு வர ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் கான்ஷியஸே வரல. தயாங்க பயந்துடுறான். சொன்ன மாதிரியே குழந்தைய பேத்து கொடுத்துட்டு இவங்களுக்கு எதாகிடுச்சு அப்படின்ட்டு தயாங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் காதுக்கிட்டே கொண்டுச்சு. ஹீரா ஹீரா ஐ லவ் யூ டி ஹீரா, நம்ம பாப்பா உனக்காக வெயிட் பண்ணுறாடி, சீக்கிரம் கண்ணை முழிச்சு பாருடி, அவளை பாருடி, நம்ம குழந்த உன் குழந்த உனக்கு தாண்டி, நான் அதை தூக்கிட்டுலாம் போக மாட்டேன்டி, பயப்படாதடி, நம்ம குழந்தைக்காக எந்த வாடி ஹீரா, ப்ளீஸ் டி, விட்டு போயிடாதடி ப்ளீஸ் டி அப்படின்னு கெஞ்சுறான். இதை காதில் வாங்க அப்படியே உங்களுக்கு கான்ஷியஸ் வருது. அப்படியே மெதுவாக கண்ணை திறக்குறீங்க. டாக்டர் தயாங்கிட்ட இப்படி பேசுங்க அவங்களுக்கு கான்ஷியஸ் வருது அப்படிங்கிறாங்க. அப்போது அப்படியே பேச கான்ஷியஸ்க்கு வந்துடுறீங்க. அப்போது சரி ஓகே அப்படின்னு தயாங்க வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கெல்லாம் க்ளீன்லாம் பண்ணி பெட்டுக்கு மாற்றுறாங்க. நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்துட்டு நான் சரியாகணும்னு தானே அப்படிலாம் சொன்னீங்க, என்னை விட்டு குழந்தைய கொண்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் அப்படியே அழுதுட்டு போடி, இதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா, அவளை நான் உன்கிட்ட பிரித்து கொண்டு போய் நான் என்னடி பண்ண போகிறேன், எனக்கு நீ தாண்டி ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் எதாக இருந்தாலும் கோவத்தில் தாண்டி அப்படி பண்ணேன், உன்கிட்டேருந்துலாம் பாப்பாவை பிரிக்க மாட்டேன்டி, இங்கே பாரு நம்ம பாப்பா அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அது ரொம்ப க்யூட்டாக தயாங்க மாதிரி அழகாக இருக்குது. அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு பாப்பா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. தயாங்க 2 பேர்த்தையும் சேர்த்து ஹக் பண்ணிட்டு என் பொண்டாட்டியும் பிள்ளையும் எனக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னு செம்ம ஹாப்பியாக இருக்கான். அப்புறம் ஃபேமிலியில் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. எல்லாேருக்கும் செம்ம ஹாப்பி, எப்படியோ உங்கள் லைஃப் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு. தயாங்கோ என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியில் இருக்கான். உங்ககிட்ட எல்லாத்துக்கும் அவனும் சாரி சொல்கிறான், நீங்களும் அவங்ககிட்ட சாரி சொல்கிறீங்க. இப்படியே 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லே எல்லா மனஸ்தாபத்தையும் சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். தயாங்க அவன் வீட்டுக்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போனதும் எல்லோரும் உங்களை கொண்டாந்து விட்டுட்டு அங்கே தான் இருக்கிறாங்க. தயாங்க வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படிலாம் நினைக்கிறான். பட் முடியல, சொந்தக்காரங்களாம் சுற்றி இருக்கனால கஷ்டமாகவே இருக்குது. எப்படா நகருவாங்க பேசலாங்கிற மாதிரி. நைட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனதும் தயாங்க மெதுவாக உள்ளே வரான். நீங்கள் அப்போ பாப்பாவுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க, பால் கொடுத்துட்ருக்கீங்க தெரிஞ்சதும் டக்குன்னு வெளியே போகிறான். நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. தயாங் இல்லை நீ குழந்தைக்கு பால் கொடுக்குற அப்படிங்கிறான். பரவாயில்ல, உங்கள் குழந்த தானே, அது இல்லாமல் நீங்கள் பார்க்காததாங்கிற மாதிரி கேட்குறீங்க. தயாங்க அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்ருக்கீங்க. தயாங்க அப்படியே பார்த்துட்டு குழந்தைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு அடிக்கிறீங்க. என்னாடி நான் எவ்வளோ நாளாக எங்கே போயிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறான். இப்போ தான் பாப்பா வந்திருக்கு, மினிமம் ஒரு 3 மாதமாவது தள்ளி தான் இருக்கணும். அவ்வளோ நாளா, அதெல்லாம் கஷ்டம் பேபி அப்படிங்கிறான். சும்மா இருங்க அதையும் சொல்லிட்டு நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணி ட்ரெஸ்லாம் சரி பண்ணிட்டு பாப்பா வாய் தொடச்சி அப்படியே தூக்கி மெதுவாக தொட்டிலில் போட்டுடுறீங்க. அவள் தூங்கிட்டு இருக்கா. தயாங்கும் இது வரைக்கும் அமைதியாக அந்த மாதிரி தொட்டிலில் பாப்பாவை போட்டதும் அப்படியே உங்களை பிடிச்சி படுக்க வச்சு மேலே படுத்துக்கிறான். நகருங்க, என்னால் முடியல, நானே வீக்காக இருக்கேன். மேலேனா ஃபுல்லாக மேலே படுக்கல, ஒரு அவனோட மூஞ்சி செஸ்ட்டு மட்டும் உங்கள் மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அவனால் முடியல. அப்படியே ப்ளீஸ் டி கொஞ்சோன்னு டி அப்படின்னு கேட்குறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. எனக்கும் அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். நீங்கள் தயாங்க தள்ளி போ அப்படின்னு தள்ளுறீங்க.
நானும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே பேசு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஜிப் ஓப்பன் பண்ணி அவங்களோட ப்ரெஸ்ட்டை அப்படி சப்பிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே தயாங்க்கு பெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அதை என்ஜாய் பண்ணிவிட்டு மோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. 2 பேரும் இப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன்டா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.